தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் அழகிலா விளையாட்டுடையாரவர் அன்னவர் கேசரன் நாங்களே அன்னவர் கேசரன் நாங்களே. உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பேரன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, இந்த இனிய திருநாளில் திரளாக திரண்டு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணிவோடு வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றோம். சென்னை வாழ் வல்லநாட்டு நகரத்தார் பேரவை என்கிற ஒரு அமைப்பை மிகச் சரியாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கி அதை ஒரு ஆலமரமாக வளர்த்து இன்று நம் அனைவரையும் இங்கே கூடி குதூகலிக்க வைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பின் நிர்வாகிகளை நாம் முதலில் ஒரு முறை வாழ்த்தி அவர்களுக்கு கரகோஷம் செய்வோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை, இந்த அமைப்பை தலைமையேற்றிருக்கிற நடத்தி தருகிற எங்கள் அன்பிற்குரிய தலைவர் நடேசன் முத்து அவர்கள், செயலாளர் சிவக்குமார் அவர்கள், பொருளாளர் செல்வம் பழனிவேல் அவர்கள் மற்றும் நிர்வாக குழுவைச் சேர்ந்த அனைத்து உறவினர்கள் அனைவரும் மிகுந்த பாராட்டிற்கு உரியவர்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு பொது காரியத்தை கையில் எடுத்துக்கொண்டு செய்வது மிகவும் அரிதாக காணப்படுகிற ஒரு செய்தி. அந்த நிலையில் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மிக வெற்றியடைந்த ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். அதற்கு காரணம் மிக திரளாக இங்கு கூடி வந்திருக்கிற நீங்கள் தான் இந்த வெற்றிக்கு காரணம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்தோம். காலையிலேருந்து எல்லோரும் மிகுந்த ஆர்வத்தோடு இங்கே ஒன்று கலந்து தன் குழந்தை பருவத்திற்கே திரும்பி போய் அந்த மகிழ்ச்சியை எல்லோர் முகங்களிலும் நாம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மன்றம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அதற்காகவே நாம் அவர்களை பாராட்ட வேண்டும். இந்த பட்டிமன்றம் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அங்கம். இந்த அங்கத்தில் நாம் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து விவாதித்து வருகிறோம். ஒரு நிகழ்ச்சி என்பது வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டும் அல்லாமல் சமுதாயத்தின் பழுது பார்க்கிற ஒரு நிகழ்ச்சியாக, அதை குறித்து சிந்திக்கிற ஒரு நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று மிகவும் ஆழ சிந்தித்து ஏற்பாடு செய்திருக்கிற நிகழ்ச்சி தான் இந்த பட்டிமன்றம். நாம் இந்த 10 வருடங்களை பல்வேறு தலைப்புகளிலே நாம் விவாதித்திருக்கிறோம். சென்ற முறை சமூக வலைதளங்கள் இந்த சமூகத்திற்கு வரமா சாபமானு விவாதித்தோம். அது எவ்வளோ பெரிய தலைப்பு. அது மாதிரி இன்றைக்கு நாம் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு விவாதித்து இருக்கிறோம். இந்த பட்டிமன்றம்ங்கிறது கலை வடிவத்தில் பல வடிவங்கள் இருக்கின்றன. முன்னாடி குழந்தைங்க ஒரு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவர் தான் யாருன்னு தெரியல. இதில் கலை வடிவங்கள் 1000 இருக்கின்றன. ஆனால் அதில் பட்டிமன்றம் ஒரு சிறந்த ஒரு வடிவம். ஏனென்றால் இந்த அறிவை கூர்மைப்படுத்துவதற்கான ஒரு வடிவம் இந்த பட்டிமன்ற வடிவம். கத்தியோடு கத்தி மோதுகிற பொழுது அங்கே நெருப்பு துளி பிறக்கிற மாதிரி கருத்தோடு கருத்து மோதுகிற பொழுது அங்கே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதான் பட்டிமன்றத்தினுடைய சிறப்பு. பண்டைய காலத்தில் சங்க இலக்கிய காலங்களில் பாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறுமின் என்று நம் சங்க இலக்கியம் பேசுகிறது. அந்த காலத்திலிருந்தே அறிவார்ந்த பட்டிமன்றங்கள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒரு சிறப்பான தலைப்பை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நான் பேச இருக்கிறோம். இந்த பட்டிமன்றம் நினைக்கிற பொழுது, நேற்று நான் யோசிக்கிற பொழுது எனக்கு தோன்றுது, பாட்டிலேயே ஒரு பட்டிமன்றம் கண்ணதாசன் நடத்தியிருக்கார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாட்டிலேயே ஒரு பட்டிமன்றம் கண்ணதாசன் நடத்தியிருக்கிறார்.
அவரே ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி அதற்கு முடிவும் சொல்லியிருக்கிறார். இந்த பட்டிமன்றத்திற்கு குறிப்பாக நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், எங்கள் அன்பிற்குரிய ஐயா ரவிச்சந்திரன் மாமா வந்திருக்கிறாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு ஆணையர், மிகப்பெரிய நடுவர். அவர்லாம் இங்கே வந்து அவர்கள் முன்னாடி நின்று பார்ப்பதற்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்ணதாசன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எது பெருசு, கல்வியா செல்வமா வீரமா? கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா? அவருக்கு சந்தேகம் வந்து அவரே கேள்வி கேட்டு அவரே வாதித்துக் கொள்கிறார். அவரே கல்பனா தர்மேந்திராகவும் அவரே இளைய மனோகரனாகவும் மாறி பேசுகிறார். ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா, கல்வியா செல்வமா வீரமா? படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா? படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா? படித்தவன் படைத்தவன் யாராயினும் பொருள் படைத்திருந்தால் அவனுக்கு, பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா? பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா? கல்வியா செல்வமா வீரமா? அப்படின்னு அவரே பட்டிமன்றம் போடுகிறார். கடைசியில் அவரே நடுவராகவும் மாறி தீர்ப்பும் சொல்றாரு. என்ன தீர்ப்பு தெரியுமா? ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றினுள் ஒன்றாக பொருளானது. ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது. ஒன்றை ஒன்று பகைத்தால் உறவேது, ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது. மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது, மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது. கல்வியா செல்வமா வீரமான அவர் பாட்டிலேயே ஒரு பட்டிமன்றம் நம்ம திரையுலகத்தில் நடத்தி காண்பித்திருக்கிறார் நம் பெருமைக்குரிய கண்ணதாசன். அப்படி ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு நாம் சிந்திக்கிற பொழுது பல்வேறு செய்திகள் நமக்கு அறிய கிடைக்கின்றன. அதிலிருந்து நமக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது. அந்த மாதிரி இன்றைக்கு பட்டிமன்ற தலைப்பாக எங்கள் அன்பிற்குரிய சிபிஎன்பி நிர்வாகிகள் அவங்க தான் எப்பவும் நமக்கு இந்த தலைப்பு கொடுப்பார்கள். கொடுத்திருக்கிற தலைப்பு தனி மனிதர்கள் உயர்வினில் பெரும்பங்கு வகிப்பது குடும்பமா சமுதாயமா அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேதுன்னு மொத்தமாக மூணுக்கும் பதில் சொல்லிட்டு போயிட்டார். 33% கொடுத்துட்டு போயிட்டார். இங்கே நம்ம கொடுத்துட்டா வெளியே போக முடியாது, விட மாட்டாங்க. அதனால தனி மனிதர்களின் உயர்வினில் பெரும்பங்கு வகிப்பது குடும்பமா சமுதாயமா அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறார்கள். இது ரொம்ப எளிமையான தலைப்பு அப்படின்னு தான் நான் ஆரம்பத்தில் நினச்சேன். ஆனால் யோசிச்சா மண்டை காஞ்சி போச்சு. நேற்று மதியம் வந்து குடும்பம் மாதிரி தோணுச்சு, சாயங்காலம் சமுதாயம் மாதிரி தோணுச்சு, இன்னைக்கு காலையில் மறுபடியும் குடும்பம் மாதிரி இருக்கு. இப்போ இன்னும் புரியலை, இன்னைக்கு சாயங்காலம் என்ன வரப்போகுதுன்னு தெரியல எனக்கு. ஏனென்றால் அப்படிப்பட்ட செய்திகளை உள்ளடக்கிய ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குடும்பத்தில் அடக்கம், ஒவ்வொரு குடும்பமும் சமுதாயத்தில் அடக்கம். அப்போ தலைப்பு தனி மனிதர்கள் வாழ்வினில் உயர்வினில் பெரும்பங்கு, அவர்கள் உயர்வதற்கு பெரும்பங்கு வகிப்பது எது, குடும்பமா சமுதாயமா? இது மிக எளிதான தலைப்பாக தோன்றினாலும் யோசித்து பார்த்தால் ரொம்ப சிக்கலான பல செய்திகளை உள்ளடக்கிய தலைப்பாக இருக்கிறது. கல்பனா தர்மேந்திரா சொல்றீங்க, தீர்ப்பு சொல்லிட்டீங்க ஒன்றுக்குள் ஒன்றாக. அது கண்ணதாசன் சொன்னார், நான் சொல்லலை. தீர்ப்புங்கிறது நீங்க பேசுறதை வச்சு தான் வரப்போறது. அதாவது இந்த தனி மனிதர்கள் சமுதாயத்தினுடைய பங்காக இருக்கிறார்கள். இதுல தனி மனிதர்களுடைய உயர்வு அப்படின்னு வருகிற பொழுது நான் போய் எனக்கு யாரை கேட்கறதுன்னு தெரியல. இந்த சந்தேகம் வந்த உடனே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் இருக்காரு. யாருன்னா திருவள்ளுவர். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் வச்சிருக்கிறாங்க, எல்லா சொந்தக்காரங்களும் வரப்போறாங்க, வந்து
கண்ணில் எண்ணெயை விட்டு கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிற போகிறார்கள். கதவை வேறு சாத்தி வைத்திருக்கிறார்கள். நான் ஒரு தலை தீர்ப்பு சொல்லணும். என்ன சொல்லலாம்? தனி மனித உயர்விற்கு சமுதாயமா குடும்பமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். அவர் என்ன சொல்லிட்டாரு? இது என்னப்பா கேட்குற? ஒவ்வொரு மனுஷனுடைய உயர்வுக்கும் காரணம் அவன்தான் காரணம். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையதே உயர்வு. ஒவ்வொரு மனுஷனுடைய ஊக்கத்தை பொறுத்தது தான் உயர்வுன்னு அவர் சொல்லிட்டாரு. இதை போய் நான் சொல்ல முடியுமா? அவங்க 2 தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, இதுல எல்லாம் நான் சொல்லணும் அப்படின்றதுக்கு. அப்படியா? ஒரு 6 பேர் வருவாங்க, உனக்கு அவங்களுக்கு பேச விடு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீ தீர்ப்பு சொல்லிடுன்னு சொல்லி எனக்கு அனுப்பிட்டார். அந்த தைரியத்தோடு நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய பேராதரவோடு இந்த பட்டிமன்றத்தை நாம் இப்பொழுது மிகுந்த பணிவோடு துவங்குவோம். தனி மனிதர்கள் உயர்வெனில் பெரும் பங்கு வகிப்பது குடும்பமே என்கிற தலைப்பிலே இங்கே பேசுவதற்கு திருமதி வி. கல்பனா தர்மேந்திரா அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களை அறிமுகப்படுத்துறதுல நான் பெருமைப்படுகிறேன். இவர்கள் மிகப்பெரிய ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். நம்மளுடைய முதல் பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள், தொடர்ந்து வருகிறார்கள். இப்போது இந்த 10வது ஆண்டு பட்டிமன்றத்திலும் இடம்பெறுகிறார்கள். இதற்கு இடையில் அவர்கள் ஒரு 1000 பட்டிமன்றம் பேசியிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர். அவர்களுக்கு துணையாக ஜெயலட்சுமி வெங்கடேசன் அவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க சிபிஎஸ்இ பள்ளியினுடைய, திருச்சியில் உள்ள பள்ளியினுடைய தமிழாசிரியர். அடுத்து அன்பிற்குரிய ஆதவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர். அவரை பேச விட்டால் ஒரு 1 மணி நேரம் பேசுவார். இன்றைக்கு அவருக்கு 8 நிமிடங்கள் தான் கொடுத்துருக்கிறோம். அவரை உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். சமுதாயமே என்கிற தலைப்பிலே எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் இளைய மனோகரன் அவர்கள் கரம்பக்குடியிலேருந்து வந்திருக்கிறார்கள். அதாவது எந்த கணக்கு எழுதினாலும் முதல்ல ஊன்னு போட்டு எழுதுகிற மாதிரி, எந்த பட்டிமன்றம் எழுதினாலும் முதல்ல அண்ணன் பேரை போட்டு தான் எழுதணும். அந்த மாதிரி புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கரம்பக்குடியினுடைய பேரூராட்சி துணைத் தலைவராக இருந்தவர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய வட்டார சங்க தலைவர், தினமலர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்று நிருபர் என்று பல்வேறு பெருமைகள் இருக்கின்றன. அடுத்து நம் உள்ளங்கவர்ந்த பேச்சாளர் அன்பிற்குரிய ராம்குமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் போன வருடம் பேசின பேச்சை திருக்குறள் மாதிரி இன்னொரு 50 வருஷத்துக்கு நம்ம எடுத்து பார்க்கலாம். அவ்வளவு செய்திகளை உள்ளடக்கிய பேச்சை அவர் சென்ற பட்டிமன்றத்திலே கொடுத்தார். இதெல்லாம் அறிவுக்கு விருந்து. அப்படிப்பட்ட செய்திகளை கொடுத்தவர். அவரை அன்போடு வரவேற்கிறேன். அடுத்து அன்பிற்குரிய நித்யா விஜயகுமார் அவர்கள். ஆமாம், அவங்கள ஏன் இப்போ தூரத்தில் உட்கார வச்சிருக்கோம்னா பக்கத்தில் உட்கார பயம் அவருக்கு. எனக்கு பயம். ஏன்னா அவ்வளவு ஆணித்தரமாக பேசக்கூடியவர்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த 6 பேரும் நட்சத்திர பேச்சாளர்கள். வள்ளுவர் சொல்லுகிறார், நாணலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதுவும் மன்று என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு மனுஷனுக்கு கூடிய உடைமைகள், அன்புடைமை, அருளுடைமை, ஊக்கமுடைமை எல்லாம் லிஸ்ட் போடுங்க. என்னென்ன நலம் ஒரு மனிதம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நலங்களில் எல்லாம் மிஞ்சி அவுட்ஸ்டாண்டிங் அந்த ஒரு பண்பு என்னவென்று சொன்னால் நாணலம் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அப்படி சொல்வன்மை மிக்க நாவலர்கள் 6 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேச்சை கேட்டு அதற்கு முடிவு சொல்லுகிற கணக்கப்புள்ள வேலை தான் எனக்கு. நடுவில் உட்கார்ந்துருக்கிறதுனால நான் நடுவர் என்பதை தவிர நான் மிகப்பெரிய ஒரு படிப்பாளி என்ற எண்ணத்தில் நான் இங்கே அமரவில்லை என்பதை மிகுந்த பணிவோடு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பெரியவர்களே, தனி மனிதர்களுடைய உயர்விலே அதிக பங்கு வகிப்பது குடும்பமா சமுதாயமா? இதை அவர்களை பேச சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு போடலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தனி மனிதனும் உயர்வதற்கு யார் அதிக பங்கு வகிக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை அவங்க பேச போகிறாங்க. ஆனால் ஒரு செய்தி, ஒரு தனி மனிதனாக பிறந்தங்கியவர்கள் மனிதர்கள், இந்த உலகத்திலே பிறப்பிடித்தவர்கள் அரிது அரிது, மானிடர் ஆதல் அரிது. தங்கமணி அம்மா வந்திருக்கிறாங்களா? இருக்காங்களா? அவங்க இருந்தால் சொல்லுவாங்க. என்னென்ன பிறப்பெல்லாம் நம்ம எடுத்தோன்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். அந்த பிறப்பெல்லாம் தாண்டி இந்த மனித பிறப்பை நாம் எடுத்திருக்கிற பொழுது அந்த பிறப்பை பயனுள்ள பிறப்பாக மாற்றி சமுதாயத்திலிருந்து பயன் பெறாமல் சமுதாயத்திற்கே பயன் செய்த நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்திற்கே கான்ட்ரிபியூட் பண்ணவங்க, தன் வாழ்க்கையால் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டிய பெருமக்கள், பேரொளிகள், சூரியன் மாதிரி எவ்வளவோ பேர். இன்றைக்கு பேச்சு போட்டி வச்சவங்க குழந்தை அழகா பேசினுச்சு, காமராஜர். கிரீட்டா டென்பர்க் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கான் ஸ்வீடன்ல. நீங்க போய் பாருங்க, யூடியூப்ல கூகுளில் போய் பாருங்க. கிரீட்டா தன்பர்க் என்ற ஒரு குழந்தை 11 வயசுல எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க.
ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க, இல்லை சினிமா பார்ப்பாங்க. இன்றைக்கி குழந்தைங்கெல்லாம் கனா காணும் காலங்கள் பார்க்குறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணா? வீட்டில் போய் சாப்பிடாம உட்காந்துட்டான், தூங்காமல் இருந்துட்டான், 10 கிலோ எடை குறைஞ்சிட்டான். என்ன காரணம்னு சொன்னால், விசாரித்தா அந்த குழந்தையை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து ஸ்கூலில் போய் ஒரு படம் காமிச்சிருக்காங்க. அந்த படத்தில் கடலில் வந்து பிளாஸ்டிக் மிதக்குது, காடுகள் வந்து வெட்டப்படுகிறது, இதையெல்லாம் காமிச்சு இந்த மாதிரி சூழல், உலக சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுகிறதுன்னு பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்த எல்லா குழந்தைகளும் அடுத்த நாள் அதை மறந்து விட்டு பள்ளிக்கு போய்விட்டார்கள். ஆனால் அந்த குழந்தையால் தூங்க முடியவில்லை, உண்ண முடியவில்லை. அவள் நினைக்கிறா, இந்த உலகம் இந்த சுற்றுச்சூழல் சீர்கேட்டினால் என்ன ஆகும் என்று அவள் யோசிக்கிறாள். யோசிக்கிற பொழுது அவரால் தூங்க முடியவில்லை. அடுத்து நல்ல பண்ணுகிறார், ஒரு வெள்ளிக்கிழமை போய் நேராக போய் ஸ்வீடன் நாட்டு பார்லிமெண்ட் முன்னாடி உட்கார்ந்துடுறா தரையில். இந்த உலகத்தை சுற்றுப்புற சூழல் சீர்கேட்டிலிருந்து காப்பாற்றுங்கள், உலகம் வெப்பமயமாதலை தடுப்பதற்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்கள், வளர்ந்த கண்ட்ரியாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய செய்யுங்கள். ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, எல்லாம் பார்த்து சிரிக்கிறார்கள். அவள் பேச்சை கேட்டு 10 குழந்தைகள் வந்து சேருகிறார்கள். அவள் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாள். என்னன்னா, ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர், எதிர்காலத்துக்கான வெள்ளிக்கிழமை என்கிற பேரிலே ஒரு பெரிய இயக்கம், உலகம் முழுவதும் புகழ்பெற்ற இயக்கமாகிறது. அவளுடைய பேச்சு டெட் என்று சொல்லக்கூடியதில் இருக்குது. நான் பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிட்டேன். 3 நிமிடம் பேசுகிறாள். என்ன சொல்கிறா அந்த குழந்தை? அவளுடைய உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கில் ஒளி உண்டாகும்னு சொல்கிறான் பாரதி. அவன் நெஞ்சிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எதிர்க்கே இருக்கிற எல்லாரையும் சுடுது. அப்படியே எல்லாரும் பணம் பணம்னு ஓடுறீங்களே, என் நாடு வல்லரசாகணும்னு ஓடுறீங்களே, இந்த உலகம் ஒரே ஒரு உலகம், இதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இன்னும் 200-300 ஆண்டுகளில் இந்த உலகத்தில் மனித ஜீவராசிகள் இருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் உங்ககிட்ட இருக்கு? அவ கேட்குறா. ஒரு நாளைக்கு 100 முதல் 200 ஸ்பீசிஸ் உயிரினங்கள் இந்த உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கின்றன. அத்தனைக்கும் காரணம் நம்ம எரிக்கக்கூடிய பெட்ரோல், தொழிற்சாலை, நவீனமயமாக்கல், இயற்கையிலிருந்து நாம் விலகி போவது. இதை சரி செய்யாமல் உங்கள் குழந்தைகளுக்காக சொத்து சேர்க்கிறீர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு உயிரே இல்லாமல் போய்விடுமே என்று அவள் கோருகிறாள். இதை பற்றி யாருமே பேசலையே என்று அவள் கோஷம் போடுகிற பொழுது அவளுக்கு எல்லோரும் பின்னால் செய்கிறார்கள். அவள் இன்றைக்கு நோபல் பரிசுக்காக 3-4 முறை அவள் நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறாள். கிரீட்டா தன்பர்க் என்கிற ஒரு சின்ன குழந்தை. அவளுக்கு இன்றைக்கு 22 வயதாகிறது. அவள் 10 வருடங்களுக்கு முன்பாக அந்த போராட்டத்தை ஆரம்பித்தாள். ஒரு சிறு பெண், ஒரு சிறுமி இந்த சமுதாயத்திற்கு. அதை கேட்டு உலக தலைவர்கள்லாம் ஆடி போய் நிறைய சட்டங்கள் வந்து சீர்திருத்த சட்டங்களை உருவாக்குறார்கள். உலக சூழலை உண்டு பண்ணுவதற்காக, ஒழுங்கு பண்ணுவதற்காக என்று எழுதுகிற பொழுது உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பங்கை ஆற்ற முடியும் என்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. கண் முன்னால் வாழுகிற ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி இருக்கிற பொழுது, ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வானத்தில் இருக்கக்கூடிய விடிவெள்ளி மாதிரி என்றோ முன்பாக, எப்போ நூற்றாண்டுக்கு ஒரு முறை தோன்றுவார்கள். காந்தியை போல, காமராஜரை போல, அப்துல் கலாம் போல. அதற்காக நாம் காத்திருக்க முடியுமா? அப்படி எல்லா மனிதர்களையும் ஆக்குவதற்கு, எல்லா தனி மனிதர்களையும் நட்சத்திரங்களாக ஆக்குவதற்கு, எல்லா மனிதர்களையும் ஒளிர்கிற சூரியன்களாக ஆக்குவதற்கு, தனி மனிதர்களை உயர்வடைய செய்வதற்கு குடும்பம் பயன்படுகிறதா அல்ல இந்த சமுதாயம் உதவி செய்கிறதா என்பதைத்தான் ஒரு கேள்வியாக வைத்து, இப்பொழுது அந்த கேள்வியை நாவலம் மிக்க அந்த நாவலர்களிடம் நாம் இப்பொழுது ஒப்படைக்கிறோம். முதலில் குடும்பமே என்கிற அணியிலே பேசுவதற்கு அன்பிற்குரிய கல்பனா தர்மேந்திரா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத செருக்காய் வாழச் சொன்ன முண்டாசு கவியையும், என்னை உருவாக்கிய தாய் தந்தையரையும், தெய்வமாக இருந்து இன்றளவும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் மாமனார் மாமியாரையும் முதற்கண் இவ்விடத்தில் வணங்குகின்றேன். இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக அமர்ந்திருக்கக்கூடிய எனதருமை நடுவர் அவர்களையும் சக பேச்சாளர்களையும், இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது 10வது வருஷம் பட்டிமன்றம், 10வது வருஷம். என்னன்னா, ஒவ்வொரு வருஷமுமே இந்த சோதனை நமக்கு இருக்கு. என்ன சோதனைன்னா, எல்லாருக்கும் வயிறு முட்டை சாப்பாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டிமன்றம் ஆரம்பிக்க போகிறோம். யாரும் வெளியில் எழுந்திரிச்சு போக முடியாது, ஏன்னா கேட்டை இழுத்து மயில் வாகனம் சாத்திடுவார் அங்கே. ஆனால்
சாப்பிட்டுட்டு உட்காந்து தூங்குறவங்கள தூங்க விடாம பண்ணணும்ல, அது ஒரு பெரிய சோதனை தான் நமக்கு. ஆனாலும் இங்க இருக்க எல்லாருமே நம்மளுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் பேச வந்திருக்காங்க. அதனால நம்ம தூங்க கூடாதுன்னு வர தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எங்களுடைய பேச்சுக்களை கேட்க இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க பாத்தீங்களா? உங்க எல்லாருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கைத்தட்டின அந்த 4 பேருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அடிக்கடி கைத்தட்டினாதான் உங்களுக்கும் தூக்கம் வராது, எனக்கும் பேச்சு வரும். அதனால கொஞ்சம் அடிக்கடி கைத்தட்டி நிகழ்ச்சியை நல்லா மேலும் மேலும் சிறக்கிறதுக்கு எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இந்த மைக்லயோ எங்க பேச்சுலயோ இல்லை, இந்த நிகழ்ச்சி சிறப்பா அமைகிறது யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நடுவர் அவர்களே, தனி மனித உயர்வுக்கு பெரிதும் காரணம் குடும்பமா இல்ல சமுதாயமா? ஏணியாக இருந்து இந்த சமுதாயம் தான் எல்லோரையும் மேலே ஏற்றி விடுகிறது. அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஏணியாக இருந்து இந்த சமுதாயம் தான் எல்லோரையும் மேலே ஏற்றி விடுகிறது. ஆனால் அந்த ஏணியும் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு சுவர் தேவைப்படுகிறது. அந்த சுவர் தான் குடும்பம் அப்படின்றதுதான் எங்க தரப்பு வாதம். நடுவர் அருமை. எதிர்கட்சிக்காரங்களே கைதட்டாங்க. நித்யா கிட்ட சொல்லியிருக்கேன், அடிக்கடி நான் பேசி முடிக்க கை தட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கைத்தட்டலுக்கும் 100 ரூபாய் கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்கேன் நித்யா கிட்ட. நீங்க கவுண்ட் பண்ணிக்கங்க நடுவர் அவர்களே, நித்யா எத்தனை தடவை கை தட்டுறாங்கன்னு. ஏன்னா என்கிட்ட பொய் சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம எல்லாருமே கிரிக்கெட் பார்ப்போம். கிரிக்கெட்னா நம்ம இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த கிரிக்கெட்டுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்னன்னு தெரியுமா? கிரிக்கெட்டுக்கும் நம்மளுடைய வாழ்வுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்னது சார்? டக் அவுட். அதாவது கிரிக்கெட்ல நம்ம ஆடும் போது நிச்சயமாக ஓடியே ஆக வேண்டும், ரன் எடுத்தே ஆக வேண்டும் என்பது நம்மளுடைய கட்டாயம். யாரெல்லாம் ஓடி நிறைய ரன் எடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க, அவங்கெல்லாம் விளையாட்டுல ஜெயிக்கிறாங்க. ஆனா அவங்கள ஓட விடாம நீங்க சொல்ற மாதிரி அவங்கள அவுட் ஆக்கணும், அவங்கள வெளியில தள்ளணும், அவங்கள ஆட்டத்தை விட்டு வெளியேற்றணும்னு அவங்கள சுத்தி 11 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த 11 பேர் தான் இந்த சமுதாயம். நடுவர் அவர்களே, ஒரே ஓவர்ல 6 பாலுக்கு 6 சிக்ஸ், ஒரே ஓவர்ல 6 பாலுக்கு 6 சிக்ஸ் பறக்குது. கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்க என் பையனால சந்தோஷம் தாங்க முடியல. கைய தட்டுறான், வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான், எகிரி எகிரி பறக்குறான். அடுத்த 4 ஓவர்ல தொடர்ந்து ஒரு ரன் கூட எடுக்கவே இல்லை அந்த கிரிக்கெட் பிளேயர். அடுத்த 4 ஓவர்ல தொடர்ந்து ஒரு ரன் கூட எடுக்கவே இல்லை. 6 ரன்னு, அதாவது ஒரு ஓவருக்கு 6 பாலுக்கும் 6 ரன் எடுக்கும் போது உற்சாகப்படுத்தி கை தட்டின என்னோட பையன் 4 ஓவர்ல ஒரு ரன் கூட எடுக்காதப்ப என்ன சொல்றான்? ஐயோ, ஏண்டா இப்படி பால வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தெண்டமா நிக்கிறாங்களோ தெரியலையே, அவுட் ஆயிட்டு போனா கூட அடுத்தவன் வந்து ரன் எடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சமுதாயத்தில் நம்மை நாம் நிரூபிக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு முறை ஜெயித்தால் பத்தாது, ஒவ்வொரு முறையும் ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமா. ஆனா எத்தனை தோல்விகள் வந்தாலும் நீ துவண்டு போகாத, உனக்காக நான் இருக்கேன்னு தோள் கொடுத்து நம்மளை தட்டுறாங்க இல்லையா? அதுதான் நடுவர் அவர்களே குடும்பம். இதுதான் இந்த சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்குமான ஒரு வித்தியாசம். நீங்க கண்ணதாசனுடைய பாட்டு அழகா சொல்லி ஆரம்பிச்சீங்க. அவர் பாட்டிலேயே ஒரு பட்டிமன்றம் வச்சாருன்னு ஆரம்பிச்சீங்க. அதே மாதிரி ஒரு பாடல் அவர் அதுலயும் இந்த கேள்வி பதில் மாதிரியே கொண்டு வந்திருப்பாரு. என்னன்னா, உலகத்தில் சிறந்தது எது, ஒரு உருவம் இல்லாதது எது, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது அப்படின்னு ஒரு பாடல் வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து வட்டின்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து காதல்னு பாடிட்டு போவாங்க. ஆனா இறுதியாக கண்ணதாசன் அதுல என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? உலகத்தில் சிறந்தது எது, ஒரு உருவம் இல்லாதது எது, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது. அதன் பேர் தூய்மை, அதன் பேர் நேர்மை, அதன் பேர் வாய்மை, அதன் பேர் தான் தாய்மை அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல தன்னுடைய பிள்ளை
முன்னேறணும் அப்படின்னு தாயை விட வேற யாருங்க நினைச்சிட போறா? யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான், தாயினுடைய பிரசவ தழும்புகளுக்கு சற்றும் சளைத்தது அல்ல, உழைத்து உழைத்து காப்பும் காய்ச்சி போன தந்தையின் கை விரல்கள் அப்படின்னு. ஏன்னா தாய் கூட சில நேரத்துல சொல்லி காமிச்சிருவாங்க, உனக்கு அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், உன்னை கஷ்டப்பட்டு பெத்தேன், அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்னு. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுன்னு பிள்ளைகளின் சந்தோஷத்தையே மையமாக வைத்து வாழக்கூடிய ஒரு உறவு என்ன தெரியுமா? அதுதான் தந்தை அப்படின்ற உறவு. அதனாலதானே சொன்னாங்க, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே அப்படின்னு சொல்லும் போது கைதட்டுங்க. ஒரு பெண் வந்து தந்தையை சொல்றாங்க, நம்மளை பத்தி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு. வாழ்க வளமுடன். நாங்க எப்பவுமே உண்மையா பேசுவோம் நடுவர் அவர்களே எங்க அணியில. அப்படி சொல்லும் போது நடுவர் அவர்களே, ஒரு பிள்ளையினுடைய முன்னேற்றத்திற்கு அந்த தந்தையை விட இந்த சமுதாயமா நடுவர் அவர்களை உறுதுணையாக இருந்து விட போகிறது. நடுவர் அவர்களே, இன்னொரு விஷயம், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா தோல்ல தூக்கி போட்டுட்டு ஆஸ்பத்திரியா ஓடுறாரு, என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திரணும் பொழைக்க வச்சிடணும்னு அந்த தந்தை பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரியா ஓடுறாரு. அந்த அம்மா கோயிலா விரதம் இருக்காங்க, ஒவ்வொரு கோயிலா ஏறி இறங்குறாங்க, என் பிள்ளை எப்படியாவது பொழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்குத்தான் ஒரு கவிஞர் சொன்னான், காய்ச்சல் என்னவோ பிள்ளைக்குத்தான், ஆனால் கொதித்து போகிறதே பெற்றோர்களின் மனது அப்படின்னு சொன்னா, இந்த சமுதாயத்துல ஒரு தனி மனிதன் தன்னுடைய பிள்ளையாக இருக்கட்டும், தன்னுடைய சகோதரர்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த உறவாக வேணுமானாலும் இருக்கட்டும், அவர்களுடைய வளர்ச்சியில், அந்த தனி மனித வளர்ச்சியில் குடும்பத்தை விட இந்த சமுதாயம் என்ன நடுவர் அவர்களை அக்கறை செலுத்தி விட போகிறது? இந்த சமுதாயம் அப்படின்னா மிஞ்சி போனா என்னங்க செய்யும் இந்த சமுதாயம்? யோசிச்சு பாருங்க. மிஞ்சி போனா இந்த சமுதாயம் என்ன செய்யும்? நல்லா இருக்க குடும்பத்துல வந்து எதையாவது கொளுத்தி விட்டுட்டு போகும். ஒண்ணும் இல்ல, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருந்துச்சு. பட்டிமன்றத்துக்கு போன நானும் நித்யாவும் அப்படியே அந்த பிள்ளைய பார்த்துட்டு வரலாம் வா, ஆஸ்பத்திரியில இருக்காங்கன்னு கூட்டிட்டு கூப்பிட்டுக்கிறாங்க. அண்ணே அவங்கள எப்ப சேர்த்துக்கிறாங்க, கொஞ்சம் கவனிங்க என்னன்னு. நாங்க தனியா எங்களுக்குள்ள ஒரு டீல் வச்சிருக்கோம். நித்யாவை வா நித்யா, குழந்தை பிறந்திருக்கேன் ஃப்ரெண்டுக்கு, ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு வரலாம்னு கூட்டிட்டு போனேன். வந்த பிள்ளை வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதானே, அந்த குழந்தைய ஒருத்தர் கையில வச்சிருந்தாரு. அத பார்த்துட்டு, ஐயோ அண்ணே மூக்கு மூலியமா அப்படியே உங்களை மாதிரியே இருக்குனே அப்படின்னுச்சு. குழந்தைய வச்சிருந்தது அந்த சித்தப்பா. இந்த பிள்ளை பாட்டுக்கு அப்படியே உங்களை மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி கொளுத்தி போட்டு வந்துருச்சு. இன்னும் அந்த பிள்ளை வீட்டுக்கு போகல, அவங்க அம்மா வீட்லயே இருக்கு பிள்ளைய வச்சுக்கிட்டு. இதுதான் இவங்க சமுதாயம் பண்ற வேலை. இது கூட பரவாயில்ல நடுவர் அவர்களே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னும் உங்களுக்கே தெரியாது, உங்க வீட்டு அம்மா கிட்டயே எத்தனை பேர் தெரியுமா போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இங்க பாரு உன் வீட்டுக்காரு நல்லா மூக்கு முழியுமா லட்சணமா அழகா இருக்காரு, அதனால மெடிக்கல் ரெப்பா அங்க இங்கன்னு போய் எங்கேயாவது தங்கிக்கிட்டு இருக்க போறாரு, அவர் மேல ஒரு கண்ணை வச்சுக்க அப்படின்னு சொல்லி. கடவுளே, இத நல்லா சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். உங்க வீட்டு அம்மா கிட்டயே எத்தனை பேர் தெரியுமா நடுவர் அவர்களே போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நடுவர் அவர்களே, திரும்பவும் நித்யா கிட்டே வரேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை, யாரு பேர்ல சொத்தை ரெஜிஸ்டர் பண்றதுன்னு. எனக்கு தெரிஞ்ச வக்கீல் நித்யா, நான் நித்யாவை ரெஃபர் பண்ணி அனுப்பி விட்டேன், போய் பாருங்க அவங்க உங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு. ஒரு 6 மாசம் கழிச்சு 2 பேரையும் பார்த்தேன். என்னப்பா பேர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா, யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு கேட்டேன். நீங்க அனுப்பி விட்டீங்கல்ல அந்த வக்கீலக்கா, அவங்க பேர்லயே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு. கடவுளே, அது மாதிரி இவங்க சமுதாயத்துக்காக உழைக்கிறத விட அவங்களும் அவங்க குடும்பத்துக்காக தான் உழைக்கிறாங்க. சரியா நடுவர் அவர்களே? நடுவர் அவர்களே, டைம் ஆயிடுச்சா? 8 நிமிஷம் தான். அதாவது கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன், ஒரு 2 நிமிஷம். 10 நாள் தொடர்ந்து பட்டிமன்றம் போவோம். 10 நாள் தொடர்ந்து பட்டிமன்றம் போவோம். போயிட்டு வரும்போது இந்த ஊர் உலகத்துல இருக்கவங்க எங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம், எங்க போறான்னு தெரியல, எங்க வரான்னு தெரியல, எப்ப போறான்னு தெரியல, எப்ப வரான்னு தெரியலன்னு எவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம். ஆனா எங்க குடும்பத்துல இருக்க
இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, எங்க மேல நம்பிக்கை வச்சு. அந்த நம்பிக்கை தான் நடுவர் அவர்களே எங்களை இன்னும் மேல மேல உயர்த்திக்கிட்டு இருக்கு. இங்க இருக்க அத்தனை பேரும் சொல்றேன், இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வைராக்கியம் இருக்கும் நடுவர் அவர்களே. ஏதோ ஒரு வைராக்கியம் இங்க இருக்க அத்தனை பேர் மனசுலயும் விதைஞ்சு போயிருக்கு. என்ன தெரியுமா, உன் புருஷன் கையால் ஆகாதவன்னு சொன்ன இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி, உன் புள்ள உருப்படவே மாட்டான்னு சொன்ன இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி, அவளுக்கு சீர் செய்யறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒண்ணும் கிடையாது, ஒரு குண்டுமணி தங்கம் கூட மகளுக்கு போட மாட்டான்னு சொன்ன இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி, பொம்பளை பிள்ளைய ஏன் படிக்க வச்சு பணத்தை வேஸ்ட் பண்ற, யாருக்காவது கட்டி கூடுன்னு சொன்ன இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி, அவனுக்கு சொந்த வீடு கூட இல்ல, அவனுக்கு ஏன் உன் பிள்ளைய போய் கட்டி கொடுக்க போறேன்னு சொல்ற இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி, என் குடும்பத்தை தலை நிமிர்ந்து நிக்க வைக்கணும்ன்ற வைராக்கியம் இங்க இருக்க ஒவ்வொருத்தர் மனசுலயும் பதிஞ்சு போயிருக்கும் நடுவர் அவர்களே. ஏன்னா இந்த சமுதாயத்திற்கு பழி சொல்ல மட்டும்தான் தெரியுமே தவிர வழி சொல்ல ஒரு நாளும் தெரியாது நடுவர் அவர்களே. தானத்தில் சிறந்த தானம், நீங்க என்ன தானம்னு வேணாலும் சொல்லிக்கங்க, ஆனா தானத்தில் சிறந்த தானம் நிதானம் என்பதை ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் தான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக சமுதாயத்தை பொறுத்தவரை நாம் 10ஓடு 11, சமுதாயத்தை பொறுத்தவரை நாம் 10ஓடு 11, ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்தவரை நாம் கோடியில் ஒருவர், நாம் தான் அவர்களுக்கு பொக்கிஷம். நம்மை பத்திரமாக பாதுகாத்து அடுத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்கு இந்த குடும்ப உறுப்பினர்களை தவிர இந்த சமுதாயம் எந்த வகையிலும் உதவி செய்யாது என்பதை ஆணித்தனமாக கூறி முதல் சுற்றில் எனது விவாதத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. தூங்காம கை தட்டின உங்களுக்கும் ஒரு பலத்த கரகோஷம் நானும் கொடுத்துறேன். நன்றி. அருமையா பேசுனீங்க. நித்யாவை கூப்பிட்டுக்கிட்டது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. மற்றபடி அருமையான ஒரு வாதம். குடும்பம் தானே அத்தனைக்கும் அடிப்படை ஆதாரம். தாயும் தந்தையும் இல்லைன்னா என்ன ஒரு குழந்தைக்கு? புறநானூறு சொல்லுது, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நல்வேல் வடித்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னறி நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிர்வால் சமர் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு சொல்லுது புறநானூறு. ஈன்று புறந்தறுதல் என்னுடைய கடன், சான்றோனாக்குதல் தந்தையின் கடன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த சமுதாயத்திற்காக ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்கிறோம். அந்த குழந்தையை இந்த சமுதாயம் படாத பாடுபடுத்துது, அவனை உதாசீனப்படுத்துகிறது, அவனை தோற்று போக வைக்கிறது, விமர்சனம் செய்கிறது. அப்பொழுதெல்லாம் ஒத்தடம் கொடுக்கிற உள்ளங்களாக பெற்றோர்கள் உள்ளங்களாக இருக்கின்றன. அழகா சொன்னாங்க, அந்த ஏணிகளை, இந்த ஏணியை சாய்கிற சுவர்களாக, தாங்குகிற சுவர்களாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அற்புதமாக சொன்னாங்க. அருமையான வாதம். ஏற்கனவே நான் குழப்பத்தில் இருக்கேன், நீங்கள் குழப்பி விட்டுட்டீங்க மேலே. அடுத்து இல்லை சமுதாயம் சமுதாயம் உங்களை தான் அவ்வளோ மோசமாக சொல்கிறாங்க, நீங்கள் அதை பற்றி பேச வேண்டும் என்று அன்பிற்குரிய அண்ணன் இளையர மனோகரன் அவர்கள் அன்பு நினைக்கிறேன். நடுக்குது, நம்ம ரொம்ப பேசிச்சோம். நடுக்குதா? என்ன பேச்சு பேசிட்டாங்க, வரிசையை அடுக்க முடியல. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, பொதுமை சிந்தனையால் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க பாடிய பாவேந்தர் வரிகளோடு இந்த மாபெரும் சபைதனில் பேசும் ஒரு மகத்தான வாய்ப்பினை மீண்டும் ஒரு முறை வழங்கிய சென்னை வாழ் வடநாட்டு நகரத்தார் பேரவை நிர்வாகிகள், பட்டிமன்ற நடுவர், நாவலர் மாவு ஞானவடிவேல் உள்ளிட்ட அணி பேச்சாளர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். குடும்பங்கிறது அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சந்தோஷமா இருந்திருக்கோமா? எந்த குடும்பத்திலேயாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சு பழகி இருக்கோமா?
ஒரு காலத்திலேயாவது ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் தகராறு வரும். இப்ப அப்படியா? எங்க தெருவில் ஒரு பையன் +2 ஃபெயிலா போயிட்டான். அவனை அவங்க அப்பா வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறார். ஒரு கட்டத்தில் பையன் நிறுத்தியா பேச்ச, உன்னாலதான் நான் ஃபெயிலா போனேன், எப்ப பாரு எதிர் வீட்டு பொண்ணை பாரு எப்படி படிக்கிறா, எதிர் வீட்டு பொண்ணை பாரு எப்படி படிக்கிறான்னு சொல்லி சொல்லியே வருஷம் பூரா அந்த பிள்ளைய பார்த்தே நான் ஃபெயிலா போயிட்டேன். நீ சொல்லாம இருந்தா நான் பாஸ் ஆகி இருப்பான்னு சொன்னா இந்த குடும்பம் தனி மனிதரை உயர்த்துதான். பெத்தவங்க பிள்ளைய வளர்க்கறதே சரியில்லைங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனார். ஆமா, தரிசனம்லாம் முடிச்சுட்டு அந்த காம்பஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப தூரத்துல ஒரு கண்டெய்னர்ல பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா புருஷன்ட்ட சொல்லுது, ஐயா நீங்களும் போய் இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்கன்னு. அவர் போறாரு. ஒரே கூட்டம், எல்லாரும் வரிசையா நின்று வாங்கிட்டு இருக்காங்க. இவர் அந்த வரிசையில நின்று கிட்ட போறாரு. இவர் போனோன்னு பிரசாதம் தின்னு போச்சு. சரியா போச்சு. வெறுங்கையோடு திரும்பின புருஷனை பார்த்து அந்த அம்மா சொல்லுது, வரிசையில நிக்கிறாராம், வரிசையில முண்டி அடிச்சுட்டு போய் ஒரு பிரசாதம் வாங்குறதுக்கு துப்பு இல்ல. இதுகளை வச்சு நான் காலம் தள்ள வேண்டியது இருக்கு. தனி மனித உயர்வுக்கு குடும்பம் தான் காரணமா? எந்த புள்ள எங்க அப்பா அம்மா மாதிரி வாழணும்னு பெருமையா சொல்லுதோ அந்த புள்ள உயர்வுக்கு வேணா அந்த குடும்பம் காரணமா இருக்கலாம். அம்மா விளக்கெண்ணெய் இருக்கான்னு பையன் கேட்கிறான். அது இப்பதான் ஆபீஸுக்கு போயிருக்குன்னு அம்மா சொல்லுது. இந்த குடும்பம் தான் தனி மனிதர்கள் உயர்வுக்கு பெரும்பங்கு வகிக்குது. குடும்பம்னா அறிவுபூர்வமா இருக்கணும். எந்த குடும்பமாவது அறிவுபூர்வமா இருக்கா? நிலாவுல பாட்டி வடை சுடுதான். நிலாவில் முதலில் கால் பதித்த மனிதன் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்றது இந்த சமுதாயங்கிறது. மொபைல் வாங்கி தரேன், லேப்டாப் வாங்கி தரேன், கேடிஎம் பைக் வாங்கி தரேன்னு சொல்றதெல்லாம் அந்த பையனுக்கு உயர்வு தந்துரும் நினைக்கிறீங்களா? இந்த சமுதாயத்துல அவங்க சொல்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிற துணிச்சலை, நம்பிக்கையை எந்த குடும்பமாவது கற்றுத்தருதா? இந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க, இந்த கிரிக்கெட்ல ஒருத்தன் ஓடுறத 11 பேர் தடுக்கிறாங்கன்னு. எங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனம். அது அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குது, அம்மா இன்னைக்கு நான் ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. பார்த்து மெல்ல போடுமா. ஓட்டப்பந்தயத்துல ஓடுதான் அம்மா அக்கறையான், பார்த்து மெல்ல ஓடுமா. குடும்பம் தான் தனி மனித உயர்வுக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது. நெருப்புக்கு அருகில் வளரும் செடிகள் தானே நாளைய வெயிலுக்கும் தாக்கு பிடிக்குங்கிறது என்னோட வாதம். 50 வயசுக்கு மேல வாக்கிங் போனா நல்லதுன்னு எல்லா டாக்டரும் சொல்றாங்க. நானு அதை நம்பிக்கிட்டு எங்க வீட்டுக்காரம்மாவை போய் கூப்பிட்டேன், மாமா வாக்கிங் போகணும். நான் ஏன் வரணும்? ஏன் நல்ல மனசுக்கு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வராது. அப்போ வாக்கிங் போறவங்களுக்கெல்லாம் இது கெட்ட மனசுக்காரங்களா? குடும்பத்தின் தனி மனித உயர்வுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது குடும்பம் தான். இங்க விருது பேர்ல பல பேர்ல தர்சனாவும் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம் ஜி தமிழ் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி தான். அந்த தொலைக்காட்சி தான் சமுதாயம்னு நான் என்னோட வாதத்தை முதலாக முன்வைக்கிறேன். மாடு பிடித்த கரங்களில் ஏடு கொடுத்து பள்ளிக்கு வா, நான் உனக்கு உணவு தருகிறேன்னு சொன்ன காமராஜரை கர்ம வீரரை உயர்த்தியது இந்த சமுதாயங்கிறது என்னோட வாதம். ஹரிச்சந்திரா நாடகங்கள் பார்த்ததுக்கு பிறகுதான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கூட மகாத்மா என்கிற உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டதற்கு காரணம் இந்த சமுதாயங்கிற என்னுடைய வாதம். சிகாகோவில் நடந்த ஆன்மீக மாநாட்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று பேசுபவர்களுக்கு மத்தியில் சகோதர சகோதரிகளே என்று அழைத்து
இந்திய தேசத்தின் இறையாண்மையை இரண்டே வார்த்தைகளில் விதையாக்கி விட்டு வந்த வங்கத்து நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது எது? தனக்கு வந்த வாய்ப்பை தன் நண்பனுக்கு விட்டுக் கொடுத்த பாஸ்கர சேதுபதி என்கிற அந்த மகோன்னத மனிதனின் வள்ளல் தன்மைதான் என்பது என்னுடைய வாதம். ரஸ்கு கூட வாங்க வழி இல்லாம இருந்த எத்தனையோ பேரை இன்னைக்கு திரை பிரபலங்களாக்கி இன்கம் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு உயர்த்தி இருக்குதுன்னா அது இந்த சமுதாயத்தோட பங்களிப்புங்கிறது என்னோட வாதம். சார், நடை பயின்ற போதே கொடை பயின்ற சமூகம் சார் நம்மளுடைய நகரத்தார் சமூகம். இன்னைக்கு இந்த சென்னைக்கு வந்து எத்தனை பேரோட வாழ்க்கையில ஒரு உயர்வு தர்றதுக்காக நீங்க நடத்திக்கிட்டு இருக்க இந்த விழா, சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற அக்கறை, இவை அனைத்துமே தனி மனிதர்கள் உயர்வில் பெரும்பங்கு வகிக்கிறது இந்த சமுதாயம்ங்கிறது என்னுடைய அடுத்த கட்ட வாதமாவே நான் பேசுறேன். குடும்பம் ஒரு நல்ல மகனை தர முடியும், ஒரு மகானை உருவாக்குறது சமுதாயங்க அப்படிங்கிறது என்னோட வாதம். மாவீரன் அலெக்சாண்டர் பிறந்த போது அவங்க அப்பா பிலிப் அந்த நாளை கொண்டாடினார். எதுக்கு? நம்ம மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுங்கிறதுக்கா? இல்லை இல்லை. அரிஸ்டாட்டில் என்கிற மாபெரும் அறிஞன் இருக்கிற காலத்தில் தன்னுடைய குழந்தை அவனிடம் கல்வி கற்கப் போகிறது என்கிற பெரும் பாக்கியத்தின் பேரானந்தத்தில் அவன் அந்த நாளை கொண்டாடினானே தவிர வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. அப்படி ஒரு ஆசிரியர் இந்த சமுதாயத்தின் ஒரு அங்கம் என்பது என்னுடைய வாதம். சமுதாயங்கிறது எது சார்? அரசாங்கம், கல்வி நிலையங்கள், நூலகங்கள், திரைப்படங்கள், நாடகங்கள், இலக்கிய மேடைகள், கலை, இவைதானே. இவை அனைத்தும் தனிமனித உயர்வில் குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டவர்களை கூட உயர்த்தி பிடித்திருக்கிறது என்கிறது என்னுடைய வாதம். சார், ஆதனக்கோட்டைன்னு ஒரு ஊர், அங்கே ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு சார். அவங்க அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை. அவங்க அப்பா இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கையிலே அவங்க அம்மாவை விட்டுட்டு வேறொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு முந்திரி கொட்டை உரிக்கிற அந்த பணிக்கு போயிட்டு வந்து தன் படிப்பு நேரம் போக அந்த குடும்பத்தையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பொண்ணு ஒரு நாள் நடந்து போகும்போது சாலையில் கிடந்த ஒரு துண்டு பேப்பர் எடுத்து படிக்குது. அதுல நாசாவுக்கு ஒரு மாணவி தேர்வான செய்தி அந்த பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கு. அதை அப்படியே எடுத்துட்டு போய் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட கொடுத்து, இது மாதிரி நானும் தேர்வு எழுத முடியுமான்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த ஆசிரியை, நிச்சயமா நீ எழுதலாம்னு சொல்லி அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வைத்து சர்வதேச திறன் தேர்வை எழுத வைத்து 4000 மாணவர்களில் ஒருவராக அந்த ஜெயலட்சுமி தேர்வாகிறார். அந்த தேர்வுக்கு பிறகு நாசா பயிற்சி முடிக்கிறதுக்கு அதுக்கு செலவுக்கு காசு இல்லை. ஊடகங்கள்லாம் அது கொடுத்த பேட்டியை பார்த்துட்டு நிறைய பேர் நிதியுதவி தர முன் வர்றாங்க. ஓரளவுக்கு போதுமான நிதி வந்த பிறகு கிராமாலயான்னு ஒரு தொண்டு நிறுவனம் போய் அந்த பொண்ணுகிட்ட உனக்கு வேற எதுவும் வேணுமான்னு கேட்டப்ப அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு தேவையான நிதி வந்துருச்சு, நீங்க எனக்கு ஏதேனும் செய்யணும்னு நினைச்சா நான் வசிக்கிற திருவள்ளூர் நகர்ல இருக்கிற எந்த வீடுகள்லையுமே கழிப்பறை வசதி இல்லை. அவங்க அத்தனை பேரும் தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிக்கணும்னு சொன்னா 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் மதுக்கடைகளை தாண்டி இந்த சாலைகளை தாண்டி போய் செய்ய வேண்டிய பரிதாபமான நிலையில் இருக்கும். அதனால எங்க தெருவில் இருக்க அனைத்து வீடுகளுக்கும் நீங்கள் கழிப்பறை கட்டித்தர முடியுமான்னு கேட்டப்ப உடனடியா செஞ்சு கொடுத்து ஆதனக்கோட்டை திருவள்ளூர் நகரில் 126 வீடுகளுக்கு அந்த கிராமாலயா கல்வி தொண்டு நிறுவனம் செஞ்சு கொடுத்துட்டுன்னா அந்த செயலை எப்படி நம்ம பெருமைப்படுத்துறதுன்னு தெரியல. அதனால தான் இந்த ஆதனக்கோட்டை ஜெயலட்சுமி ஆந்திராவின் 6ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லும்போது இந்த சமுதாயம் அந்த தனி மனித உயர்வுக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது என கேட்டு, தெண்டச்சோறு என்று சொன்னால் அப்பாவின் ஞாபகம் தான் வருகிறது என்று சொல்லும் குடும்பங்களில் அவர்களின் உயர்வுக்கு இந்த குடும்பம் எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கிறது என்கிற கனத்த கேள்வியோடு என் முதல் சுற்று வாதத்தை நிறைவு செய்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. மிக சிறப்பான வாதங்களை வைத்திருக்கிறார். அவர் பேசிய முறை இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு பாடம் அப்படிங்கிற அளவிற்கு அவருடைய பேச்சு இருந்தது. முதல்ல நல்ல சிரிப்புகளாக சொல்லி நம்மளை அவர் பக்கம் திருப்பி மிக கனமான செய்திகளை அங்கே கொடுத்துருக்கார்.
தண்டச்சோறு அப்படிங்கிற சொல் குடும்ப தகராதில தான் இருக்கு. வேற யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்பா தான் சொல்லுவார், அம்மா தான் சொல்லுவாங்க. நீங்க அப்பா அம்மா ஏதோ தூக்கி உதச்சுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தண்டச்சோறுங்கிற வார்த்தையை அவங்க தானே சொல்றாங்க. ஜெயலட்சுமி குடும்பம் உயர்த்துவதாக இருந்தால் அந்த ஆதனக்கோட்டையில் அத்தனை குழந்தைகளும் உயர்ந்திருக்கணுமே. எல்லாருக்கும் தான் தாய் தகப்பு இருக்கு. ஆனா அந்த சமுதாயம் தானே ஜெயலட்சுமி உயர்த்தியதுன்னு ஒரு கடமான. நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்தது. ஒருத்தர் என்னன்னா 60 வயசாயிருச்சான், அவருக்கு ரொம்ப முடியாம இருந்திருக்காரு. பையனை அழைச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். பையனை கூப்பிட்டு, டேய் தம்பி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு, அதை நான் கேட்டுக்கலாமாடான்னு கேட்டிருக்காரு. சொல்லுங்கப்பா, என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கான். நீ வந்து இந்த 10வது படிக்கையில் இந்த அரையாண்டு தேர்வில் கணக்கு மார்க்கில் 90 மார்க் எடுத்தியே, அது போய் தானே, அந்த சைபர் நீ தானே போட்ட அப்படின்னு கேட்டாராம். அவன் சொன்னானா, இல்லப்பா அது 9 தான் நான் போட்டேன். அவன் அவர் முடியாதவற்றை எதுக்கு பொய் சொல்லுவானேன்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி அவர் நிறைய ஜோக்குகளை சொல்லி நம்மளை அவர் பக்கம் திருப்பி கனமான செய்திகளை வைத்திருக்கிறார். சமுதாயம் தானே எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்குது. உழைக்க துடிப்பவர்களுக்கு, உயர துடிப்பவர்களுக்கு, உண்மையாளர்களுக்கு, நேர்மையாளர்களுக்கு வழி அமைத்து கொடுப்பது, தடம் அமைத்து கொடுப்பது சமுதாயம் தானே. அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? அப்பா அம்மா அவங்க கடமையைத்தானே செய்கிறார்கள் என்று கனமாக வாழ்த்து வைத்திருக்கிறார். அதை மறுப்பதற்கு வக்கீல் வர்றார். அன்பிற்குரிய ஆதவன், வாங்க. அனைவருக்கும், மேடையில் இருக்கும் எனது அணியினர் அவர்களுக்கும், எனது எதிரணியில் சமுதாயமே என்று மல்லு கட்டி பேசி அமர்ந்த மனோகரன் அவர்களுக்கு எனது சிறப்பு வணக்கம். பிறகு ராம்குமார் மற்றும் எதிரணியினருக்கு வணக்கம். நடுவர் அவர்களே, என் குடும்பத்தில் பிறந்ததால் எனக்கு இந்த மேடையில் உங்கள் முன் பேச வாய்ப்பளித்த சென்னை வாழ் வளநாட்டு நகரத்தார் சமுதாயத்திற்கும், என் எதிரே என்ன பேசினாலும் எனக்காக கைத்தட்டுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய எனது அன்பு சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். பார்த்தீங்களா, கம்மியாக கைத்தட்டல் வருது. குடும்பம் மாதிரி தான் நிறையா கைத்தட்டிருப்பாங்க. ஐயா வந்து நிறையா வாட்ஸ்அப் ஜோக்லாம் நிறையா வந்து படிச்சுட்டு போனாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஐயா சொல்ல மறந்துட்டாங்க. ஐயா காலையிலே வாக்கிங் போகிறேன், வீட்டில் ஒய்ஃப் கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் வாக்கிங் என்ன காரணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப் வந்திருப்பாங்க. வரக்கூடிய இன்னொரு குடும்பத்துக்காக தான் ஒரு வாக்கிங்க்கு போகிறாருன்றது அவங்க மனைவிக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். அப்பாவியாக இருந்துக்கிறாங்க. ஆமாம். ஸோ அவ்வளவு நம்புகிறாங்க வீட்டுக்கார. ஸோ அது குடும்பத்தை தாங்கி பிடிக்கணுன்றது அவங்க அவ்வளோ நம்புகிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று எல்லோரும் கவனிச்சிங்களான்னு தெரில, அழைச்ச உடனே முதல்ல வந்தது குடும்ப அணியினர் தான். சமுதாயம் என்றைக்குமே லேட்டாக தான் பின்னாடி வரும். கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் சமுதாயம் வரும். நீங்கள் எந்த விஷயத்துக்கு மேலே போகணும்னு நினச்சாலும் பின்னாடி லேட்டாக தான் சமுதாயம் வரும். எடுத்த உடனே உங்களை வந்து முன்னாடி நிப்பட்டுறது வந்து உங்களை குழந்தையிலேருந்தே கைப்பிடிச்சி ஒவ்வொரு படிக்கட்டாக உங்களை தூக்கிட்டு போகிறது வந்து குடும்பம் தான். அப்புறம் இவர் மேற்கோள் காட்டி நிறையா சாதனையாளர்களை பற்றிலாம் நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா. ஒரு விஷயம் மறந்துட்டீங்க, அந்த எல்லா சாதனைக்கு பின்னாடியும் அந்த குடும்பத்தோட சாக்ரிஃபைஸ் இருக்குது. தான் வீட்டுக்காரரை, தன்னோட பிள்ளைய, தன்னோட அப்பாவை, தன்னோட ஒரு கண்டக்டரு நார்மலாக பஸ்ஸில் ஏன்னா போயிட்டு வர்றாரு, அப்பா வந்து தீபாவளிக்கு வர முடியல அப்படின்னா பையன் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் ஆகுறான். அவர் சமுதாயத்துக்கு பாடுபடுறதா போகிறதா நினைக்கிறாங்க. அந்த குடும்பம் தான் அப்பா பரவாயில்லன்னு நினச்சி தியாகம் பண்ணுறதுனால மட்டும்தான் அவரால் வெளியில் போக முடியுது. ஸோ பின்னாடி குடும்பத்தோட தியாகம் நிறையா இருக்குதுன்றத உணர்ந்துக்கணும். ஒருத்தங்க சமுதாய வேலை செய்ய போகிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி சப்போர்ட்டாக இருக்கிறது அவங்க குடும்பம் மட்டும்தான். அப்புறம் இன்னொன்று, இல்லை இங்கிட்டு தானே பதில் சொல்லணும், ஆடியன்ஸ் தான் கேட்குறாங்கல்ல. எனக்கு என்னமோ வேற மாதிரி தெரியுது. இல்லை இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்தோட பின்னணியில் இருந்ததுனால மட்டும்தான் இந்த மேடையில் உட்காந்துருக்காங்க. இல்லை ஒரு நல்ல குடும்பம் வளர்த்ததுனால மட்டும்தான் அவங்க மேலே உட்காந்துருக்காங்க. இல்லைனாக்கா இவங்கெல்லாம் வந்து ஒரு கொலைக்காரங்களாவோ நானே பெயில் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கோம். சரி, இல்லை நம்ம தனி மனிதனோட குற்றங்களையும்
அவங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகளை சமுதாயம் ரொம்ப கவனித்து அவங்கள கண்டிக்கும். ஆனால் குடும்பம் அதை திருத்தி அவங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு மேம்படுத்த முயற்சி பண்ணும். ஒரு மனுஷன் தவறு செஞ்சானா அவன் திருந்துவான், அவனுக்கு ஒரு வாய்ப்பை என்றைக்குமே அந்த சமுதாயம் கொடுக்கறதே கிடையாது. ஒரு சின்னதாக ஒருத்தன் பேசும்போது ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டானா கூட அவனை கண்டினியூஸாக ட்ரோல் பண்ணி யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், அதை வச்சு செஞ்சுருவாங்க சமுதாயத்தில். இதே ஒரு குடும்பமாக இருந்தால், டேய் நீ இப்படி பேசாத, அப்படி பேசு அப்படின்னு தன்னோட பேச்சு திறனை வளர்க்குறதா இருக்கட்டும், அவனோட ஒரு மோட்டிவேட்டாக பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறது குடும்பம் மட்டும்தான். இப்போ நான் திணறி பேசுறத கூட அமைதியாக கேட்குறீங்கல்ல, மனசுக்குள்ளே ஒன்று ஓடும்ல, இவன் என்ன நல்லா பேசுவான்னு நினச்சி எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கோம், இப்படி ஏதோ தடுமாறானேன்னு. இந்த தடுமாற்றத்துக்காக நீங்கள் எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு கை தட்டுவீங்க பார்த்தீங்களா, அதுதான் குடும்பன்றது. அப்புறம் இல்லை எழுதியிருந்தேன்னா நான் எழுதுனது எனக்கே புரியல, வேற ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் காமெடிலாம் எழுதிட்டு வரல. ஐயா காமெடியாக சொல்லிட்டு போயிட்டாரா, அவருக்கு கவுண்டர் கொடுக்கறது யோசிச்சு பிளாங்க் ஆகிட்டேன். ஒரு குடும்பம் இறக்குற இடத்துல தான் வந்து தியாகமும் மகிழ்ச்சியும் இருக்கும். அதே வந்து ஒரு சமுதாயம் இருக்கிற இடத்துல வந்து வெறும் போட்டியும் பொறாமையும் மட்டும்தான் இருக்கும். நான் ஜெயிக்கணும், நான் முன்னாடி வரணும்னு ஒரு சமுதாயத்தில் நினைப்பாங்க. தான் குடும்பத்தில் மட்டும்தான் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் புள்ள என்னை விட மேலே போகணும், என்னை விட தோலை தாண்டி இந்த உலகத்தை பார்க்கணும், நான் தூங்கலனாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்காருக்கு சாப்பாடு போடணும், இதெல்லாம் யோசிக்கிறது குடும்பம் மட்டும்தான் நினைப்பாங்க. ஓகே நன்றி ஐயா, நிறையா சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, இந்த பட்டிமன்றத்திலேயே என்னோட குடும்ப உறுப்பினர் எதிரணியாக உட்காந்துருந்தாங்கனாக்கா சரி ரைட்டு ஓகே பையன் கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு கொடுத்து அந்த குடும்பம் அவங்களுக்கே எதிரணிக்கே வந்து கொடுத்துருங்க, குடும்பமேன்ற அணிக்கே வந்து பரிசு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க சமுதாயமா அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும்தான், குடும்பமாக நினைக்காததுனால மட்டும்தான் போட்டி போட்டு நான் தான் ஜெயிப்பேன்னு மல்லு கட்டிட்டு இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க ஸ்டேஜில் இறங்காமல். ஸோ இது வரைக்கும் என்னோட பேச்சை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அருமை. முதல்ல உங்களுக்கு காலத்திற்குள் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அதுக்கே உங்களுக்கு ஒரு கை தட்டணும். ஏன்னா நெருக்கடி இருக்கும்போது முக்கியமான ஒரு ஒரு கருத்து சொன்னார். என்னன்னா, இந்த சமுதாயம் வந்து மார்க் மட்டும்தான் போடும், நீ பாஸ் நீ ஃபெயில் சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ணிடும். ஆனால் குடும்பம் தான் உன்னை வந்து மோட்டிவேட் பண்ணும், உனக்கு ஆறுதல் அளித்து, உனக்கு ஊக்கம் கொடுத்து, உனக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து, மீண்டும் அதில் சமுதாயத்தில் உள்ள போராடி வெற்றி பெறுவதற்கான அந்த வழிமுறை குடும்பம் தான் கொடுக்கும்னு ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னார். அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயர்வுக்கு முக்கியம். சோர்ந்து போயிட்டா என்ன பண்ணுறது? எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்படி இருக்கும்போது குடும்பம் தானே அடிப்படையாக இருந்து தாங்குகிறது ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார். அதற்கு மறுப்பு சொல்வதற்கு அன்பிற்குரிய ராம்குமார் வாங்க. நேற்றைய கனவுகள் இனிமையாக, இன்றைய நிகழ்வுகள் நிஜமாக, நாளைய கனவுகள் நம்பிக்கையாக. வந்திருக்கக்கூடிய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய மறுபடியும் என்னோட சொந்தங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ரொம்ப அருமையாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த தலைப்பில். அதில் இவங்கள்ட்டெல்லாம் நம்ம டிபேட் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே எவ்வளோ பேர் உங்களோட குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? யாரெல்லாம் உங்கள் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா? நானும் என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். எல்லாருக்குமே தெரியும் நம்ம பையன் புத்திசாலி, அறிவாளி, நல்லா பேசுவான், நல்லா பாடுவான். செக் செக் ஓகே, நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா விளையாடுவான்னு தெரியும். அப்புறம் ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்? ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்? நான் சொன்னா பத்தாது, இந்த சமூகம் என் குழந்தையோ என் குழந்தை என் பிள்ளைகளையோ வந்து அங்கீகரிக்கணும். அதுதான் முதல் அங்கீகாரம். நான் சொல்றதுனால என் வீட்டுக்குள்ளேயோ ஒரு சூழலுக்குள்ள மட்டும்தான் அவனால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு சூழலுக்குள்ள மட்டும்தான் அவனால இயங்க முடியும். ஆனா அவன் அதை தாண்டி ஒரு கட்டத்தை நகர்த்தணும். இங்க தெளிவான அந்த தலைப்புல வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆனந்தம், சந்தோஷம், ஹாப்பினஸ்ன்னு வச்சிருந்தாங்கன்னா அது வேற கதை. உயர்வு அப்படின்னு சொல்லி பேசுறப்போ அப்போ உயர்வு ஒருத்தனுக்கு எதெல்லாம் இருந்தா வருது? முதல்ல அடிப்படையா நமக்கு தேவை என்ன அப்படின்னா கல்வி. அந்த கல்வியை நம்ம என்னதான் இன்னைக்கு ஹோம் பேரண்டிங் வரைக்கும் வந்துச்சு, ஹோம் ஸ்கூலிங் வரைக்கும் வந்தாலும்
இங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதை தாண்டி இன்னைக்கு இந்த ஸ்கூல் ஆர் இந்த மார்க்கெட் இல்ல இந்த ஏரியால இந்த சர்டிபிகேஷன் எனக்கு இருந்தா மட்டும்தான் இதை என்னால அங்கீகரிக்க முடியுது. ஒண்ணு. அடுத்த கட்டமா இப்ப நம்மெல்லாம் வந்து ஓகே, இப்ப நம்மெல்லாம் வந்து ஒரு ஊர்ல, நம்மளாம் ஒரு சொந்தக்காரங்க தான், எல்லாரும் ஒரு ஊர்ல அங்கங்க இருந்தோம். எதுக்கு நம்ம எல்லாரும் சென்னை நோக்கி வரோம்? எதுக்கு இங்க வந்து இருக்கோம்? அங்கேயே இருந்தா ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். எதுக்கு இங்க வரோம்? நம்மளோட தனி மனித உயர்வுக்காக மட்டும்தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து இருக்கிறோம். நம்ம அங்கேயே இருந்திருந்தோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கலாம். உயர்வுன்ற வார்த்தைக்குன்றப்பதான் வந்து அங்க ஒரு அர்த்தம் வருது, ரைட்? அதை தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவோம், இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்போம். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ யாராவது எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பையன் வராரு அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? என் கம்பெனியில் இவரும் நல்லா படிச்சிருக்காருங்க, இவர் என் சொந்தக்காரருங்க, இவர் வேலைக்கு சேர்த்துக்கங்கன்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ஆனால் அவர் எப்போ அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு திறமை இருக்கணும், அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு உயர்வு இருக்கணும். அப்படின்னா அது இந்த சமூகம் தான் அங்கீகரிக்கப்படணும். நான் நல்லவன்னு சொல்றதுனால, என் சொந்தக்காரர் இவர் அவர் நல்லவர்னு சொல்றதுனால உங்களுக்கு இங்க உயர்வு வந்துடாது. அடுத்த கட்டமா ஒரு தொழில் பண்றோம்னு வச்சுக்கோமே. ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சின்னதா ஒரு கடை திறந்துருக்கோம் அப்படின்னா, ஒரு 2 நாள் சொந்தக்காரங்க வருவாங்க, 3 நாள் வருவாங்க. கடை வியாபாரம் பண்ணணும், தொழில் பண்ணணும், நான் காசு சம்பாதிக்கணும், உயரணும். யார் காசு கொடுப்பாங்க? இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் நம்மளோட உயர்வுக்காக வந்து நமக்கு அந்த இடத்துல நான் அவங்களுக்கு தேவையான பொருட்களை நான் வைத்துக் கொள்றப்போ அவங்க வருவாங்க. சொந்தக்காரங்க வருவாங்க, 2 நாள் வருவாங்க, 3 நாள் வருவாங்க, சூப்பர் வாழ்த்துக்கள் துண்டு போடுவாங்க, சால்வா போடுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, கிளம்பிடுவாங்க. ஸோ உயர்வு அப்படின்ற நோக்கத்தை நோக்கி போறோம் அப்படின்ற பட்சத்துல நமக்கு இதுதான் இருக்கணும். அதே மாதிரி அவங்க பேசுறப்போ ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு அப்பா ஓடுவாருன்னு. அப்பா ஓடுவாரு, ஆனா அங்க யார் காப்பாத்தணும்? அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். அவர் சொந்தக்காரரும் கிடையாது, தெரிஞ்சவரும் கிடையாது, யாருமே கிடையாது. அவரு தான் இருந்து இன்னைக்கு காப்பாற்ற முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து இருக்கணும். அதே மாதிரி இது இன்னொன்னு சொன்னாங்க, அந்த கிரிக்கெட் பத்தி ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. சரி, இன்னைக்கு நீங்க வந்து என்ன கேமை வேணாலும் எடுத்துக்குவோம். என் பையன் வந்து இல்லை உங்க குழந்தை வந்து ரொம்ப சூப்பரா வந்து பண்றான் அப்படின்னு சொன்னாலும் அந்த கேமுக்குள்ள போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த கேமுக்குள்ள நம்ம இருக்கணும். அந்த கேமுக்குள்ள இருக்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சேலஞ்ச். அப்ப இந்த கேமுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு 10 பேரை போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்ப வீட்டுக்குள்ளேயே இந்த ரன்னிங் ரேஸையோ இல்லை வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாண்டாலோ இங்க வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அந்த சூழல்ல ஒரு 11 பேர் சுத்தி நிக்கிறப்போ அந்த சமுதாயத்துல நின்று நான் அடிக்கிறேன் பாருங்க சிக்ஸரு, அந்த சிக்ஸருக்கு இருக்கக்கூடிய 50,000 பேர் கை தட்டுறான்ல, அந்த சமுதாயம் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுமே தவிர நான் வீட்டுக்குள்ள இருந்து அந்த பாலை எங்க அடிச்சாலும் அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஸோ இப்படி இருக்க பட்சத்துல இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த வகையில இப்போ இன்னைக்கு அவங்க வந்து பட்டிமன்றத்துலலாம் நிறைய பேசுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க அந்த பட்டிமன்றம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்லலாம் அப்படின்ற ஒரு கருத்தை எடுத்து வச்சாங்க. இருக்கட்டும், அந்த பட்டிமன்றத்தை நீங்க எங்க போய் பேசுறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தது உங்க வீட்டில் இருக்கவங்க கிடையாது, இவங்க பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்ற அந்த அடையாளம் உங்களுக்கு அந்த உயர்வை கொடுத்தது சமுதாயம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. எப்பவுமே வந்து பிராக்டிக்கலா பேசுவார் ராம்குமார். வீட்டுக்குள்ள பாராட்டி அதனால் என்ன பிரயோஜனம்? உயர்வுங்கிறது வெளியில வந்து மற்றவர்கள் உயர்த்துவதுதானே உயர்வு என்கிற ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார். அவருடைய சிறப்பான வாதத்திற்கு பதில் சொல்வதற்கு வாங்க ஜெயலட்சுமி அம்மா. உங்களை யாருமே உங்க டீம்ல கூப்பிடவே இல்லை, அதான் என்னன்னு தெரியல எனக்கு. வாங்க. சங்கம் வைத்து பிறந்தவளே, சங்கம் வைத்து பிறந்தவளே, என் அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, என் உடலில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே. முத்தமிழுக்கு முத்தான முதற்கண் வணக்கங்கள். பெற்றெடுத்து என்னை வளர்த்து ஆளாக்கி நான் பேசுவதை எங்கோ ஒரு மூலையில் நின்று ரசித்துக் கொண்டிருக்கும் என் தந்தைக்கும், அன்பான என் தாய்க்கும், அழகான என் சொந்தங்களுக்கும், மேடை பேச்சாளர்களுக்கும், நாவன்மை மிக்க நடுவர் அவர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு என் உரைக்குள் நுழைகின்றேன். நடுவர் அவர்களே,
தனி மனித உயர்வுக்கு சமுதாயம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி உக்காந்துருக்க எதிரணிக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நடுவர் அவர்களே, நித்யாக்கா வீட்டுக்கு போய் 3 மாதம் ஆச்சு. எத்தனை மாதம்? 3 மாதம் ஆச்சு. வீட்டில் அடுப்படி எங்கே இருக்குது, பாத்ரூம் எங்கே இருக்குன்னு மறந்துட்டாங்க. முந்தானத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுக்கிட்டு என் மாமா ஓடியாங்க ஓடியாங்க என்னடி அப்படின்னா 3 மாசமா வீட்டுக்கு போயிட்டு நடு ராத்திரியில் ஒரே ஒரு நாள் ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு மாமா ஓடியாங்க ஓடியாங்க என்னடி, கதவை திறந்தோடனே பாத்ரூம் கதவை திறந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுது அப்படின்னு இருக்காங்க. அடி கிறுக்கி, அது ஃப்ரிட்ஜு, பாத்ரூம் கதவுல வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு இருக்காங்க. வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், இது எல்லாமே ஒருங்கே அமைய பெற்றவர்கள் யாருன்னா அது கண்டிப்பாக குடும்பத்தினர் மட்டும்தான். நடுவர் அவர்களே, காப்பியங்கள்லையும் இலக்கியங்கள்லையும் நிறைய ஒரு தனி குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறத நிறைய காப்பியங்கள்ல எடுத்து சொல்லியிருக்குது. அதுல ஒரு சில மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ராமாயணத்துல ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போனாரு. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். போனாரு தானே? அவருக்கு துணையாக அவருடைய மனைவி 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனாங்க. அவங்களுக்கு துணையாக லக்மணன் 14 ஆண்டுகள் போனார். அதாவது நடுவர் அவர்களே, இந்த 14 ஆண்டுகளும் அண்ணனுக்காகவும் அன்னிக்காகவும் ஒரு நொடி கூட லக்மணன் தூங்கவே இல்லையாம். குடும்பத்துக்கு பக்கத்துல தான் நிக்கணும்னு விதி போல இருக்கு. சமுதாயத்துக்கு போனது தப்பு. 14 ஆண்டுகள் வனவாசம் போன ராமனுக்கு துணையாக, தூங்காமல் இருந்த லக்ஷ்மணனுக்கு துணையாக 14 ஆண்டுகளும் தூங்கிக் கொண்டே இருந்தாராம் ஊர்மிளா, லக்மணனின் மனைவி. எவ்வளவு பெரிய விஷயம் இது! தன்னுடைய குடும்பத்திற்காக, ஒருத்தருக்காக இன்னொருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டது குடும்பம் தான். நடுவர் அவர்களே, மனோகரனப்பா ஒரு பையன் ஃபெயிலான பையனை பத்தி சொன்னாரு. நடுவர் அவர்களே, அதே ஃபெயிலான பையனை நாங்கள் ஸ்கூல்ல இருந்து ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போனோம். என்ன படம்னு கேளுங்க. காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய படம். படம் முடிஞ்சு வந்தோடனே அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, தாயே, டீச்சரே, என் மேலே ஏதாவது கோவம் இருந்தா வெளிப்படையா சொல்லியிருக்கலாம். இந்த படத்துக்கு கூட்டிட்டு போய் தான் என்னை நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமான்னு கேட்குறான். அது எவ்வளோ பெரிய படம்! அதனால தான் அவன் ஃபெயிலா போனான். பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்ததுனால அவன் ஃபெயிலா போல. நடுவர் அவர்களே, அடுத்தது எதிரணியினர் கொரோனா சமயத்தில் மாஸ்க் போட்டோம். எல்லாருமே போட்டோமா? எதுக்கு போட்டோம்? தனி மனிதனோட பாதுகாப்புக்காக போட்டோம். ஆனால் இந்த எதிரணி 3 பேரும் பேசிக்கிறாங்க. மனோகரன் அப்பா சொல்கிறாரு, அப்பா அடியோ, மாஸ்க் போடுறதுனால நான் மீசையில் டையே அடிக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. இது கூட பரவாயில்ல. நித்யாக்கா சொல்கிறாங்க, நான் எந்த மேடைக்கும் லிப்ஸ்டிக்கே போடுறதில்ல. கடைசியாக ஒரு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க, ராம்குமார் தம்பி, இதெல்லாம் விடுங்க, நான் பல்லே விளக்குறதில்ல மாஸ்க் போடுறதுனால. தன்னுடைய பாதுகாப்பையே அவங்களால பாதுகாத்துக்க முடியலன்னா இவங்க எப்படி தனி மனிதனோட உயர்வுக்கு பாடுபடுவாங்க? சரிதானே நடுவர் அவர்களே? நிஜாமாபாத் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் பாக்காலா அப்படின்னு ஒரு கிராமம். அங்கே மலாவத் பூர்ணா அப்படின்னு ஒரு பொண்ணு. இது சாதாரண பெண் இல்லை, ஒரு சாதனை பெண். தன்னுடைய 12 வயசுல இமயமலையில ஏறிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது 18வது வயசுல 6 சிகரத்தை ஏறிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணை போய் பேட்டி எடுக்கும்போது அந்த பொண்ணு சொன்ன விஷயம், எங்க அப்பா பேரு தேவிதாஸ், அவர் சொன்னாரு, நீ ஒவ்வொரு தடவையும் வெற்றியை நோக்கி போகும் பொழுது 1008 தடங்கள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நீ உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதன்னு எங்கள் அப்பா ஒவ்வொரு தடவையும் சொல்லி அனுப்புவாங்க. என் அம்மா சொல்லுவாங்க, பெண் பிள்ளை என்பதால் உன்னுடைய முயற்சிக்கு நான் எப்போதுமே தடைக்கல்லா நிற்க மாட்டேன், சென்று வா வென்று வா மகளேன்னு சொல்லுவாங்களாம். இதனால தான் சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேணாம் ஐயா அப்படிங்கிற பாட்டை
வாசித்து கேட்குறோம் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, சத்யவான் சாவித்திரி கதை எல்லாருக்குமே தெரியும். ஒரு வருஷத்தில் அவர் இறந்துருவாருன்னு தெரிஞ்சு அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் யமனை பின்தொடர்ந்தே அந்த அம்மா போயிருக்காங்க. போயிட்டு ஒரு 2 வாரம் வாங்கியிருக்காங்க. என்னுடைய மாமனாரின் சந்ததி என்னுடைய மகன்களுக்கு கிடைக்க வேண்டும், அவருடைய ஆட்சியை என் மகன்கள் ஆள வேண்டும், அப்போது வர அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ அந்த யமன் சொன்னாராம், உன்னுடைய அன்பு மரணத்தையே வென்று விட்டதம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நடுவர் அவர்களே. சாமியாருக்கும் மாமியாருக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் காவி புடவை கட்டுவாங்களா? திரிய போட்டு எண்ணெயை ஊற்றி பற்ற வச்சா அவர் தான் சாமியார். எரிஞ்சுக்கிட்டு இருக்க கொள்ளில எண்ணெயை தூக்கி திக்கு திக்கு திக்குன்னு ஊத்துறவங்க தான் மாமியார். மேடைக்கு இப்படி எப்படி வேணா சொல்லலாம். நடுவர் அவர்களே, நான் சென்னைக்கு வந்து 2 நாள் ஆச்சு. எனக்கு 2 பசங்க, சரியான சேட்டைக்கார பசங்க. 2 பேரையும் நீ போயிட்டு வாமா, நீ நல்லா பேசிட்டு வாமா, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி என்னைய இப்போ அனுப்பி விட்டுருக்கிறது என் மாமியாவும் மாமனாரும். இப்படி இருக்க மாமியார் மாமனார் குடும்பங்கள் இருக்கும் பொழுது எப்படி ஒரு தனி மனிதனோட உயர்வுக்கு சமுதாயம் காரணமாக இருக்கும்? நடுவர் அவர்களே, அப்பா வந்து மனோகரன் அப்பா வந்து முடிச்சுறேன். மனோகரன் அப்பா வந்து வாக்கிங் போகிறத பற்றி சொன்னாங்கல்ல. யாரை கூட்டிகிட்டு போனீங்க? பக்கத்து வீட்டுக்கார பொம்பளையவா? தான் குடும்பத்தில் இருக்க தான் மனைவியை தான் கூட்டிகிட்டு போக முடியும். நடுவர் அவர்களே, எவ்வளவு பொறுப்பற்ற சூழலில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் தெரியுமா? குடியை கெடுக்கும் என்று கொட்டை எழுத்துல போட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்க பையன் கூட தெரியாம அதை விற்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவோ சூழல், எவ்வளவோ பெண் பிள்ளைகளை தவறாக நடத்தி கொண்டிருக்க சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சமுதாயம் எப்படி ஒரு தனிப்பட்ட மனுஷனோட உயர்வுக்கு பாடுபடும்? நிறைவாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் கவிதையோடு முடிக்க விரும்புகிறேன். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீ குச்சியை வணங்கினான் பித்தன். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். எரிவதை விட ஏற்றுவதே சிறந்தது என்றான் பித்தன். அந்த தீபம் என்பது நம் ஒவ்வொருவரின் வளர்ச்சிக்கும் தீக்குச்சியா இருந்து பாடுபடுவது நம் குடும்பம் தான் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு, குடும்பம் தான் வெல்லும், அதனால அங்கேருந்து இங்கே வந்தோடனே மைக்கே வேலை பார்த்துருச்சு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, அழகாக பேசுனீங்க. கொஞ்சம் நீளமாக பேசினாலும் சிறப்பாக. உங்களுக்கு நிறைய இடையூறுகள் மன்னிச்சுக்கோங்க. மைக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ணன். நல்ல சிறப்பான செய்தி சொன்னாங்க. அவங்க சொல்லும் பொழுது நேரம் ஆகிட்டுருக்கு, நான் சொல்கிறேன். அதாவது அவங்க ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தை தொட்டார்கள். லக்ஷ்மணன் என்று சொன்னார்கள். தசரதன் இருக்கிறான். அப்போ வந்து விஸ்வாமித்திரர் கேட்குறார், தருவனத்துள் யான் இயற்றும் தவவேள்விக்கு இடையூறாய் தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளி என நிறுதரிடை விளக்கா வண்ணம் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என்று அவரை கேட்கிறார். யார்? விஸ்வாமித்திரர் கேட்கிறார். ராமனை கேட்கிறார். ராமன் வந்து தயாராகிறான். தசரதன் மறுக்கிறான். அப்புறம் ராமன் தயாராகிறான். தயாராகிற பொழுது கூடவே லக்ஷ்மணன் வந்துடுறான். அவனை யாரும் கூப்பிடலை, ஆனால் லக்ஷ்மணனும் வந்துடுறான். அப்படி ஒரு பாச சகோதரனாக காட்டுக்கு போகிற கூட தன்னுடைய மனைவியை இழந்து மனைவியை பிரிந்து லக்ஷ்மணன் அவன் கூட போகிறான். ஒரு சமயத்தில் சித்திரகூட மலைன்னு ஒரு மலையை தாண்டி இருக்கிறப்போ சீதையும் ராமனும் தனியாக இருந்து விட்டு வருகிறார்கள். வருவதற்குள் லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், ஒரு குடிசையை கட்டி விடுறான், குடிலை கட்டி விடுகிறான். அங்கே இருக்கக்கூடிய மூங்கில் கம்புகளை எல்லாம் உடைச்சி தண்டுகளாக வைத்து தூண்களாக வைத்து மேலே தரையை வெட்டி அந்த சேறு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலே போட்டு அதன் மேலே அந்த ஓலைக்குச்சிகளை அந்த இலைத்தலைகளை போட்டு ஒரு கூரையை போல் ஒரு குடிசையை போல செய்து ஒரு பர்ணசாலையை அமைக்கிறான். அதை வந்து பார்த்துட்டு ராமன் சொல்கிறான், கட்டி பிடிச்சிக்கிறான், தம்பி நீனு நானும் ஒரே இடத்துல தானே படித்தான், இப்படி ஒரு குடிசையை செய்வதற்கு நீ எங்கே கற்றுக்கொண்டாயின்னு அவனை கட்டி பிடிச்சி கண்ணீர் வடிக்கிறான் ராமன். அப்படிப்பட்ட சகோதரன் யார்? லக்ஷ்மணன். ராசாக்கள் மாளிகையும் பாராத சொந்தமடா, நாலுகால் பந்தலை போல் நாங்கள் கொண்ட பந்தமடா, ரோசாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா,
ரோசாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண் அப்படின்னு ராமனும் லக்ஷ்மணனும் இருந்தார்கள். அப்படி குடும்பம் தானே, கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் துயரத்திலும் அவனுக்கு உதவியாக இருந்தது. வெறும் ராஜகுமாரனாக இருந்த ராமனை சக்கரவர்த்தி திருமணாக இன்றைய வரைக்கும் நாம் போற்றுகிற அளவுக்கு மாற்றியது அவனுக்கு துணையாக இருந்த சகோதரன் தானேன்னு சொல்லி அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அம்மா நித்யா அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பேசலாமா? ஓகே. நடுவர் அவர்களே, எங்கள் அண்ணியை பற்றி ஒரே ஒரு கேள்வி. இந்த பட்டிமன்றத்தின் அணித்தலைவி, குடும்ப தலைவி, எங்கள் அண்ணியை பற்றி ஒரே ஒரு கேள்வி தான். எங்கள் அண்ணன் தலையில் இருந்த முடி எங்கே? கருன்னு அஜித் மாதிரி கர்லிங்கார் வச்சுருந்தாரு. ஆனால் அரை கிரவுண்டு காலியாக கிடக்கனே விற்க வச்சுட்டு வரக்கூடாதுன்னு கேட்டேன். உங்கள் அண்ணி படுத்துறப்பல விற்கல கூட முடி கொட்டுதுமாங்கிறாரு. அப்புறம் எங்கள் ஜெயலட்சுமி வந்தாங்க. ஃப்ரிட்ஜு கதவு ஏது, பாத்ரூம் கதவு ஏது, அது கூட வித்தியாசம் தர நித்யாக்காவுக்கு. உண்மைதான், மாதத்தில் 28 நாள் பட்டிமன்றம் போகிறேன். பட்டிமன்றம் கொடுத்ததுக்கு முதல் காரணம் எங்கள் சிவகுமார் அண்ணன் தான், எங்கள் சமுதாயம்தான். எங்களுக்கெல்லாம் வேலை பார்க்குற பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி என்ன சமைக்கணுங்க தான் பிரச்சனையே. இன்றைக்கி என்ன சமைக்கணும், நாளைக்கு என்ன சமைக்கணும், நாளானைக்கு என்ன சமைக்கணும், ஒவ்வொரு நாளும் சமைக்கணும், ருசியாக சமைக்கணும், டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணும், கலர்ஃபுல்லாக சமைக்கணும், உப்பு கூடிடக்கூடாது, உரப்பு கூடிடக்கூடாது, சோறு குழஞ்சிடக்கூடாது, பிடிக்காத ஐட்டங்கள் சமைச்சிடக்கூடாது, ஒவ்வாத ஐட்டங்கள் சமைச்சிடக்கூடாது, இருக்கிற பொருளை வச்சு சமைக்கணும், இருக்கிற காசை வச்சு சமைக்கணும், பட்ஜெட் இடிச்சிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பொழுது விடுகிறப்ப இன்றைக்கி என்ன வாங்கலாம், என்ன சமைக்கலாம், வீட்டில் என்ன இருக்குது, என்னெல்லாம் நினச்சிக்கிட்டே பொழுது விடியும் பாருங்கள். கருவறை கூட 10 மாதம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் சமையலரை வாழ்நாள் முடிச்சுக்கிட்டு வருவோம் எங்களுக்குலாம். அப்புறம் சொன்னாங்க, எங்கள் ஜெயலட்சுமி வந்து சொன்னாங்க, என்னோட 2 பிள்ளைகளையும் பார்த்துக்கிறது எங்கள் மாமியார் தான். உண்மையிலே கைத்தட்டுங்களே. ஆனால் என் 2 பிள்ளைகளையும் என் மாமியார் பார்த்துக்கல, என் புருஷன் தான் பார்த்துக்கிறாரு. எல்லா நாளாக என்னைக்கு வலது காலை எடுத்து வச்சு அன்றைக்கே என் மாமியார் மேலே போயிட்டாங்க. அவ்வளோ ராசியான பொண்ணு நடுவர்களே நான். அப்புறம் வந்து நம்ம ஜெயலட்சுமி வந்து பட்டிமன்றம் வர்றதுக்கு முன்னால் ஃபோன் பண்ணேன். ஜெயலட்சுமி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டேன். எப்படி அந்த பட்டிமன்றத்துக்கு வரப்போகிறேன் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைக்கா, ஆடிக்காரில் ஷாப்பிங் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதே ஆடிக்காரில் பட்டிமன்றம் வரலான்னு இருக்கேன் காணிச்சு. ஓ, ஆடிக்காரு ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸு அதே ஆடிக்காரில் பட்டிமன்றம் வரலான்னு இருக்கேன், சூப்பர் அப்படின்னு. நீ எங்கக்கா இருக்கன்னு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லை ஜெயலட்சுமி, நீ போகிற டவுன் பஸ்க்கு பிங்க் சீட்டில் தான் நான் உட்காந்துருக்கேன். உனக்கு நான் சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டேன், நீ டிக்கெட் எடுக்காதன்னு சொல்கிறதுக்கு தாம்மா உன்னை கூப்பிட்டு. பெருமை பீத்த கலையமாக குடிக்கிறது ஓட்ட கலையமா. என்ன பேச்சு பேசுகிறாங்க பாருங்க நடுவர்களே. இந்த பட்டிமன்றத்தை கடைசி ஃபைனலாக ஒரு 10ஆம் தேதி தொடர்பு கொண்டீங்க நடுவர்களே. என்னால் உங்களால் அதாவது குரூப் கால் வர முடியலை. ஏன்னா அன்றைக்கி ஒரு பட்டிமன்றத்தில் இருந்தேன். ஸோ இந்த பட்டிமன்ற விஷயமாக கலந்து பேசுகிறதுக்காக எங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணி இது மாதிரி என்ன நீ சொன்னாங்க பட்டிமன்றத்தை, என்ன நீ கலந்து பேசுனாங்க அப்படின்னு கேட்க, நீ வீட்டுக்கு வாழ நேரடியாக பேசிக்கலாம் அப்படின்னாங்க. வீட்டுக்கு போனேன். உண்மையிலே ஒரு விஷயத்தை பார்த்து மிரண்டு போனேன். எங்கள் அண்ணன் எது சொன்னாலும் எங்கள் அண்ணி சரிங்க மாமா, நீங்கள் சொன்னால் சரிங்க மாமா, மிரண்டு போயிட்டேன். எப்படி நீ சே, உண்மையிலே நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். எங்கள் அண்ணன் நல்ல இடத்துல தான் கட்டி கொடுத்துருக்கோம், அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். நல்ல இடத்துல தான் கட்டி கொடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எது சொன்னாலும் சரிங்க மாமா. எங்கள் அண்ணன் கேட்டாங்க, கல்பனா பாத்திரத்தை விளக்கட்டுமா? சரிங்க மாமா. சரிங்க மாமா. கல்பனா துணியை துவைக்கட்டுமா? சரிங்க மாமா. சரிங்க மாமா. கல்பனா பிள்ளைகளை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரட்டுமா? சரிங்க மாமா. இந்த 21 வருஷம் கல்யாண நாள் உங்களுக்கு எது உங்கள் குடும்பத்தில் எதுவுமே சண்டையே வந்தது இல்லையான்னு கேட்டேன். கருத்து வேறுபாடு ஒன்று வந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அண்ணன் சிம்பிளாக சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நான் கருத்துன்னு சொன்னாலும் குடும்பத்தில் வேறுபாடு வர்றதுக்கு அது கூட பரவாயில்ல. இந்த நாத்தனாரை உபசரிக்கிறதுக்காக எங்கள் அண்ணி வந்து எனக்கு பொங்கல் செஞ்சு கொடுத்தாங்க. சரி, அப்படி ஒரு பொங்கலை வாழ்நாள பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு பொங்கல். அந்த பொங்கலுக்கு நடிகர் சிவாஜி கணேசன் பொங்கல்னு பேர் வச்சேன் நான். ஏன்னா நடிகர் சிவாஜி கணேசனுக்கு எந்த ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அப்படி ஒன்றிடுவார். அதாவது வக்கீலா வேஷம் போட்டால் வக்கீலாகவே இருப்பார், டாக்டர் வேஷம் போட்டால் டாக்டராகவே இருப்பார், ராஜராஜ சோழன் வேஷம் போட்டால் ராஜராஜ சோழன். அது மாதிரி
எங்கள் அண்ணி கொடுத்த பொங்கல் பாத்திரத்தை ஒன்றிடுச்சு. பாத்திரத்தில் ஒன்றிடுச்சு, பிரிக்க முடியலை. போஸ்டருக்கு பசையாக வேணால் ஒட்டிக்கலாம். அப்படி ஒரு பொங்கல் கொடுத்தாங்க நடுவர்களே. இருந்தாலும் ஜெயலட்சுமி வந்து அது உங்கள் ஸ்டூடெண்ட்டை நான் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன் நடுவர்களே. அது வரைக்கும் நான் ஜெயலட்சுமியை புரிஞ்சுக்கல. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டோட அருமை எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க பையன் ஓடி வந்து மிஸ் மிஸ் என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். ஞாபகம் இருக்கு, சரியாக ஞாபகம் இல்லை. நீ யாருடா? மிஸ் உங்கள் கிளாஸில் 8ஆவது வகுப்பு படிச்சு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டான். என் கிளாஸில் படிச்சியாடா? என் பேர் சுரேஷ் மிஸ் அப்படின்னா. சுரேஷாடா, சூப்பராக எப்படா இருக்க? மிஸ்ரா கம்ப்யூட்டர் அப்படின்னா. ஓ கம்ப்யூட்டரா, ஐடி ஊழியராக இருக்கேட? இல்லை மிஸ், கம்ப்யூட்டர் சாம்பிராணி விற்கிறேன். கம்ப்யூட்டர் சாம்பிராணி விற்கிறேன். என்னடா கம்ப்யூட்டர் சாம்பிராணி விற்கிறேன்? இல்லைன்னு ஸ்டூடெண்ட்டே சொல்லாங்கடா. ஒரு ஓங்கிட்ட படித்தா அது கூட பரவாயில்ல. அப்புறம் நம்ம ஆதவன் தம்பி போயிட்டாப்லையா, ரைட்டாக ஊருகா மாதிரி தொட்டுக்கலாம்னு நினச்சேன். குடும்பம்னா கொடுக்கணும், அன்பாக கொடுக்கணும். குடுங்கிற வார்த்தையை பிரித்து குடும்பங்கிற வார்த்தையை பிரிங்களே. குடு கூட்டல் இன்பம்னு வரும். அன்பாக கொடுக்கணும், பண்பாக கொடுக்கணும், பாசத்தை கொடுக்கணும். எங்கள் ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கு 1ஆம் தேதி சம்பள கவரை கொடுக்கணும். சம்பள கவர் கொடுக்கணும். கொடுத்தாதான் அது குடும்பம், இல்லைனா அது கலவரம். கொடுத்தாதான் ஹஸ்பண்டு, இல்லைனா சஸ்பெண்டு. என்னைக்கு ஒரு சம்பள கவரை நீட்டுறதோ அன்றைக்கி தான் புருஷனாகவே அப்பாயின்மெண்ட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம ஆதார் வீட்டுக்கு போகிறோம். 1ஆம் தேதி அவர் பொண்டாட்டிக்கு சம்பள கவரை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவங்க பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்க? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 1ஆம் தேதி சம்பள கவரை கொடுத்தா அப்படின்னு. ஐயோ மனுஷன் இப்போ தானே வெளியில் போனாப்புல, கொஞ்சம் முன்னாடி வந்து தான் பார்த்துருக்கலாமேமாங்க. இதே 15ஆம் தேதி ஆதவனை தேடிட்டு போகிறோம். அது எங்கேயோ வச்சா. இதே 30ஆம் தேதி அது வரும், ஆனால் வராது. அதுதான் குடும்பம். அப்புறம் அந்த பட்டிமன்றம் வர்றதுக்கு முன்னால் நாங்கள் 2-3 பேர் அங்கே உட்காந்து நம்ம ஒரு டிஸ்கஷனுக்காக. கல்பனா அண்ணியும் எங்கள் ஜெயலட்சுமி ஒரு டிஸ்கஷன், அவங்களுக்குள்ள பெருசாக இப்போ காரசாரமாக விவாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் ஊற்றி கேட்டேன், என்னை சேர்க்கவே இல்லை. இருந்தாலும் ஏதாவது கொஞ்சமாவது கேட்டுருக்கோம் அப்படின்னு பக்கத்தில் உட்காது. அந்த அரக்கு கலர் புடவை நல்லா இருக்கா அப்படின்ச்சு. நல்லா இருக்கு, எங்கே எடுத்த அப்படின்னு. என் மாமியாருக்கு தெரியாமல் எடுத்தது பட்டிமன்றம் வர்றதுக்காக. எங்கள் அண்ணி குடும்ப குத்து வழக்கு ரோஸ் கலர் புடவை கட்டலையே சொல்ல, இந்த புடவை நல்லா இருக்கா? இது என்ன புடவை? கடைக்காரனுக்கே தெரியாமல் எடுத்தது. எங்கள் ஜெயலட்சுமி வீட்டுக்கு போனலாம் அன்றைக்கி குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்துச்சு. கல்யாணம் 7.5 வருஷம் ஆச்சுக்கா. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக கல்யாணம் 7.5 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி ஸ்பெஷலாக என் புருஷன் கேட்டாங்கிறதுக்காக நான் குழிப்பணியாரம் செஞ்சுருக்கேக்கா அப்படின்ச்சு. ஓ குழிப்பணியாரெலாம் செஞ்சுருக்கேன். குழிப்பணியாரம் என்னென்னமா போட்டேன்? ஒன்றில் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், காப்பி தூள், ஆச்சி மசாலா தூள், கொஞ்சோண்டு எறும்பு தூளையும் கொஞ்சம் தூவி விடு. சரி குழிப்பணியாரம் எல்லாமே செஞ்சுட்டியா? ஓகே எல்லாமே செஞ்சுட்டேன். ஆனால் ஒரே ஒரு டவுட்டுக்கா, குழிப்பணியாரம் சரி எத்தனை அடிக்கா குழி தோண்டுன்னுச்சுவார். அந்த குழிப்பணியாரம் எனக்கு வேணாமல் நீயே தின்னு மாட்டு வந்துட்டேன் நடுவர்களே. அப்புறம் எங்க ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆயிடுச்சா? ஓகே சரி. வேதாரண்ய பக்கத்தில் கரியாப்பட்டினம் கிராமத்தில் ஸ்கூல் வேன் கவிழ்ந்து 13 குழந்தைகள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. வேதாரண்ய பக்கத்தில் கரியாப்பட்டினம் கிராமத்தில் ஸ்கூல் வேன் கவிழ்ந்து 13 குழந்தைகள் உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த சமயத்தில் சுகந்திங்கிற ஒரு திருமணம் ஆகாதமா டீச்சரு 13 குழந்தைகள் உயிரை தண்ணியில் குதிச்சு காப்பாற்றினான். அதை கவிக்கு அப்துல் காதர் அழகா தன்னுடைய கவிதை வரிகளை சொல்லியிருப்பாரு. அங்கே தண்ணீருக்கும் கண்ணீருக்கும் போட்டி நடந்தது, தண்ணீருக்கும் கண்ணீருக்கும் போட்டி நடந்தது. தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக சுகந்தி தண்ணீரில் குதித்தாள். தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக சுகந்தி தண்ணீரில் குதித்தாள். எல்லா தாய்மார்களும் மூழ்காமல் இருந்து குழந்தையை பெற்றெடுப்பாள். ஆனால் சுகந்தி மட்டும் தண்ணீரில் மூழ்கி மூழ்கி 13 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அப்படின்னா நீங்கள் பெத்த பிள்ளைகளை காப்பாற்றுறது இந்த சமுதாயம் தாம்மா. இப்படி சொல்லி என்னுடைய ஒரே விசிறிகள் பிப்ரவரி 14 உங்களுக்கு எது ஞாபகம் வரும்? ஆனால் பாருங்கள் 60 வயசு கூட அந்த காதல் ஞாபகம் வருது பாருங்களே. ஆனால் எனக்குலாம் என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? பிப்ரவரி 14 அப்படின்னா புல்வாமா தாக்குதல் தான் ஞாபகம் வரும். புல்வாமா தாக்குதல் அரியலூரை சேர்ந்த ராணுவ வீரர் சேகருங்கிற இறந்துட்டாரு. அடிபட்டு அந்த புல்வாமா தாக்க ராணுவ வீரர் சேகருங்க இறக்கும்போது ஊரே கதறுது, ஊரே பதறுது. வாழ வேண்டிய வயசில் இப்படி போயிட்டியாடா, உன் பொண்டாட்டி கழுத்தில் இருக்க மஞ்சள் கோயிலோட காயலை நாங்கள் எப்படி அவன் பொண்டாட்டி ஆறுதல் சொல்லி தேர்த்தப்படும் ஊரே கதறுது. ஊரே பதறும் போது அவங்க மனைவி அழகா சொன்னாங்க, தயவு செஞ்சு அழுது அவரோட இறப்பை யாரும் கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவ வேதனையை, அவ துக்கத்தை, அவ கஷ்டத்தோடைய கவிதை வரிகள் எப்படி தெரியுமா சொல்லியிருப்பா? நீ என்னை மட்டும்தான் காதலித்தாய் என்று நினைத்தேன், நீ என்னை மட்டும்தான் காதலித்தாய் என்று நினைத்தேன், நீ என்னை காதலிக்கவில்லை, இந்திய மண்ணைத்தான் காதலித்திருக்கிறாய்.
உன்னால் இன்று நான் விதவையாகி நின்று கொண்டிருக்கிறேன், உன்னால் இன்று நான் விதவையாகி நின்று கொண்டிருக்கிறேன். இந்த தேசத்தில் உள்ள அத்துணை பெண்களும் சுமங்கலிகளாக வாழும் நிலை ஏற்பட்டால் நான் விதவையாக வாழ தயார். அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் இராணுவ வீரனாகத்தான் பிறக்க வேண்டும், உன்னுடைய மனைவியாகத்தான் இருக்க வேண்டும். அன்றும் நீ பிரிந்து இறந்து செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டால் இன்றைக்கல்ல 7 ஜென்மத்துக்கு விதவை வாழ தயார். அப்படின்னா அப்படிப்பட்ட மனைவியை பாராட்டி பரம்வீர் சக்ரா விருது கொடுக்குறாங்க. பரம்வீர் சக்ரா விருது கொடுக்கும்போது அவங்க மனைவி சொன்னாங்க, தயவு செஞ்சு என் கணவர் விட்டு சென்ற இராணுவ வேலை என்கிட்ட கொடுங்க, என் கணவர் விட்டு சென்ற தேசப்படியையும் சமூகப்படியையும் அவரோட இடத்துல நான் செய்யறேன்னு ஒரு மனைவி சொல்றாங்க. அப்படின்னா சமுதாயத்துக்காக தொண்டாற்றுறாங்க. நடுவர்களே, எப்படி பார்த்தாலும் எந்த வகையில் பார்த்தாலும் குடும்பத்தின் உயர்வுக்கு பெரும் பங்கு வகிப்பது சமுதாயமே என்று கூறி, கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, நம் மனதிற்கு தேவை மனசாட்சி. எனவே நல்ல மனதுடைய அழகான நடுவர் அவர்களே, சமுதாயமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறும். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அதாவது உங்கள் பேச்சை நிறுத்துறதுக்கு மன்னிச்சுக்காங்க, ரொம்ப அருமையான பேச்சாக இருந்துச்சு. ரொம்ப சிரிக்க சிரிக்க அந்த பழையபடி ஒரு ஜோஷை கொண்டு வந்துட்டீங்க. ஒரு அற்புதமான ஒரு கருத்து சொன்னாங்க. குடும்பங்கிறதுக்கு ஒரு புதுமையான விளக்கம், குடு இன்பம், கொடுக்கறதுக்கு தான் குடும்பம் என்ற அற்புதமான ஒரு இதை சொன்னார்கள். ஆகவே அதை போய் பெரிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். சமுதாயம் தான் உங்களை வந்து உயர்த்துவதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்ற அந்த குழந்தை மூழ்கி மூழ்கி குழந்தையை பெற்றெடுத்தாள் என்ற அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர்களுக்கு ஒரு கரகோஷத்தை கொடுத்து இப்பொழுது நமக்கு நேரம் ஆகிடுது, முடிக்க சொல்லி வேண்டுதல். இருந்தாலும் அடித்தலைவர்களுக்காக ஒவ்வொரு நிமிடம் மட்டும், ஒரே ஒரு நிமிடம் மட்டும். முதலில் அண்ணங்க மனவர்ண வாங்க. ஒரு நிமிஷம் ஆச்சா? அவைக்கு வணக்கம். டைமெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். வாயாடின்னு குடும்பம் சொல்லுது, இல்லை இல்லை நீ பேச்சாளர்னு இந்த சமுதாயம் சொல்லுது. கிறுக்கல்கள்னு அந்த குடும்பம் சொல்லுது, அதை கவிதையாக்கி கொண்டது இந்த சமுதாயம். அருமை. சமுதாயம் பாதையை காட்டும், குடும்பம் அவங்க சொன்னது மாதிரி பாசத்தை மட்டும்தான் காட்டும். அதனால சமுதாயம் தனி மனித உயர்வில் பெரும்பங்கு வகிக்கிறது என்ற எனது இறுதி சுற்றுவாதத்தை நிறைவு செய்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. சமுதாயம் பாதையை காட்டும். பேசிட்டான் நடுவர் அவர்களே. இப்போ நான் வந்து எதுவும் பேசணுன்ற அவசியமே இல்லை. பார்வையாளர்கள் உங்களுக்கே தெரியும் இந்த சமுதாயம் என்ன பண்ணுதுன்னு. யார் வீட்டில் என்ன பேசிக்கிறாங்க, 2 பேர் கூடி உக்காந்தா என்னென்ன பேசிக்கிறாங்க, எங்கே என்ன நடக்குது அப்படின்னு குறுன்னு அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கிற வேலையை தான் இந்த சமுதாயம் கொடுத்த பொங்கலை குறை சொல்றாங்க. சாப்பிட கொடுத்ததே பெருசு, உனக்குலாம் விஷத்தை வச்சு கொண்டிருக்கணும். அன்னைக்கு பொங்கல் கொடுத்ததே பெருசு. இது அந்த பொங்கலை கூட அந்த அம்மா அவங்க வீட்டுல செய்யாது, அது என் வீட்டுல சாப்பிட வந்துட்டு பாத்துக்கங்க என்ன குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி சமுதாயம்னு பேச அவங்க எல்லாம் வந்து பேசுனது நல்லா பேசுற என்னுடைய தம்பி, வக்கீலா இருக்க தம்பியே ஒரு நிமிஷம் குழம்பி போயிட்டாருன்னா இந்த சமுதாயம் குடும்பத்தை என்ன குழப்பிக்கிட்டு இருக்குன்றத நீங்களே புரிஞ்சுக்கங்க நடுவர் அவர்களே. ஹரிச்சந்திரனை பத்தி ஐயா சொன்னாரு. ஹரிச்சந்திரன் மனைவி மட்டும் ஹரிச்சந்திரன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தா அவர் 1000 பொய் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு அதுதானே நடக்குது எல்லா குடும்பத்திலையும். கணவர்கள் கிட்ட ஏன் லேட்டுன்னு மட்டும் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க பாருங்க பொய். அப்படியே அடுக்கி அதை ஒரு பேரே எழுதிடலாம் நடுவர் அவர்களே. தம்பி சொன்னாரு, இந்த மாதிரி தொழில் தொடங்குனா சமுதாயத்தில் இருக்கவங்க தான் வந்து வியாபாரத்துக்கு வந்து வாங்குறாங்க அப்படின்னு. அந்த தொழில் தொடங்குறதுக்கு எங்க காதுல கிடக்கிறது, கழுத்துல கிடக்கிறது, கையில கிடக்கிறது எல்லாத்தையும் கலட்டி கொடுக்கறது குடும்ப உறுப்பினர்கள் தானே. நாங்க கலட்டி கொடுத்தாதானே நீங்க தொழிலே தொடங்குவீங்க. முதல்ல நடுவர் அவர்களே, இன்ஃபோசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு யார் மாமா அதான் காரணம்? அவருடைய மனைவி தான். அதே மாதிரி காஃபி டே யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. காஃபி டே எவ்வளவு நஷ்டத்துல போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு கணவர். ஆனா அதை இன்னைக்கு தூக்கி நிறுத்தி எத்தனையோ லட்சம் லாபத்துல கொண்டு வந்திருக்காங்கன்னா அதற்கு காரணம் அவர்கள் மனைவி இல்லையா நடுவர் அவர்களே? நடுவர் அவர்களே, ராமாயணத்தை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. சீதையை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ராவணன். அப்ப அவளுடைய நகை ஒண்ணு ஒரு இடத்துல கீழே விழுந்து கிடக்குது. அப்ப ராமர் வந்து லக்ஷ்மணன்ட்ட கேட்கிறாரு, லக்ஷ்மணா பாரு இந்த கழுத்தாணி கிடக்குது, இது உங்க அண்ணியோடதா அப்படின்னு கேட்கிறாரு. தெரியலையே அண்ணா எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு இடுப்புல ஒட்டியானம் கிடக்குதே கொஞ்சம் தூரம் போயிட்டு, இது உங்க அண்ணியோடதா? அண்ணா எனக்கு தெரியல அண்ணா அப்படின்றாரு.
கொஞ்சம் தூரம் போயிட்டு அவருடைய அந்த காலில் போட்டிருக்க சலங்கை கிடக்குது. அதை பார்த்த உடனே லட்சுமணன் சொல்றாரு, அண்ணா இது என்னோட அண்ணியோடது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ராமர் கேட்குறாரு, ஏன்பா இத்தனை நகை கேட்டேன், அதெல்லாம் தெரியல, ஆனால் இந்த பார்த்த உடனே உங்கள் அண்ணி நகைன்னு சொல்றியே அப்படின்னதுக்கு லக்ஷ்மணன் அழகா சொல்லுவாரு, அண்ணா நான் என் அண்ணியினுடைய பாதத்தை மட்டுமே பார்த்து பார்த்து பழகியதால் அவள் பாதத்தில் போட்டிருந்த அந்த சலங்கை எனக்கு தெரியாதா அப்படின்னு. அப்படியெல்லாம் இருந்த காலம் போய் இன்னைக்கு 4 வயசு குழந்தைகிட்ட குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சமுதாயத்தில் நம்ம இருக்கோம். அப்படின்னா இந்த சமுதாயம் நம்மளை நல்ல நிலைமைக்கு தாங்க கொண்டு போயிட்டு இருக்கு. ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு மனமகிழ் மன்றம். என்ன மன்றம்? மனமகிழ் மன்றம் திறந்து வச்சு இளைஞர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்ல நிலைமைக்கு இந்த சமுதாயம் கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கு. இறுதியா ஒன்று சொல்றேன் நடுவர் அவர்களே, ஒரு பாடல் சொன்னாங்க, அதாவது நான் வாழும் வாழ்வே உனக்காக தானே அப்படின்னு. இந்த ஒற்றை வரிகளில் நான் என்னுடைய விவாதத்தை முடிவு செய்கின்றேன். அந்த நான் வாழும் வாழ்வு யாருக்கானது? கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, அண்ணன் தம்பிக்காக, தம்பி அண்ணனுக்காக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்காக வாழும் அந்த வாழ்க்கை தான் அர்த்தம் உள்ளது. அவர்களால் தான் இந்த சமுதாயத்தில் தனி மனித குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றமும் ஊக்கமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் தர முடியும் என்று இறுதியாக என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப ஒரு நேர நெருக்கடி எப்பவும் இந்த மாதிரி இருந்ததில்லை. அதாவது பெரும்பாலும் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும், எந்த ஒரு பட்டிமன்றமாக இருந்தாலும் தீர்ப்பை எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். அந்த பட்டிமன்றங்களுக்கும் இந்த பட்டிமன்றங்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. அந்த பட்டிமன்றங்களில் என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்று ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். இப்பொழுது இவர் எப்பொழுது தீர்ப்பை முடிக்கப் போகிறார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்க, 6 பேர் மிக அற்புதமான பேச்சாளர்கள்ங்கிறதுனால அருமையாக பேசினாங்க. அவங்களுக்கு நேரம் பத்தலை. அதற்காக அவர்களிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சிந்தனைங்கிறது ஒரு கட்டுக்கடங்காதது. அது வரக்கூடிய எண்ணங்களை நாம் பரிமாறுவதற்கு நமக்கு அதற்குரிய கால ஆயத்தம் தேவை. அது இங்கு இல்லை. இருந்தாலும் அவர்கள் சொல்ல வேண்டிய செய்திகளை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குடும்பங்கிறது எவ்வளவு முக்கியம். எந்த ஒரு குழந்தைக்கும் ஆணிவேர் என்பது குடும்பம்தான். எந்த ஒரு குடும்பத்திற்கும், எந்த ஒரு குழந்தைக்கும், எந்த ஒரு மனிதனுக்கும் ஆணிவேர் என்பது குடும்பம்தான். அந்த குடும்பம் அதான் சொல்கிறாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. அப்போ தாயும் தகப்பனும் குழந்தைய இப்போ லலித்தை பார்த்தோம், ஒரு குழந்தை அற்புதமாக பேசிருச்சுன்னா இவ்வளவு குழந்தைங்களுக்கு பரிசு கொடுத்தமே. இதற்கெல்லாம் யார் காரணம்? ஒரு தாய் தந்தைகள் தானே காரணம். இந்த குழந்தைகள் நாளைக்கு உயரத்திற்கு போக மாட்டார்களா? அப்போ அந்த உயரத்திற்கு கொண்டு வந்தது யார்? நான் நினைக்கிறேன் இந்த அம்மா, அவங்க நம்ம இவர் சேது செந்தில் இருக்கார், அவருடைய பெண்ணு பேர் பறந்துட்டு சிவானியா, சின்மயி. சின்மயி முதலாக மிக தைரியமாக இங்கே நாட்டியம் ஆடி இப்போ அந்த குழந்தை ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளியாக இருக்கிறது, நல்ல படிப்பாளியாக இருக்குது. அப்படியெல்லாம் குழந்தைகளை நாம் தானே உருவாக்குறோம், பெரியவர்கள் தானே, பெற்றோர்கள் தானே உருவாக்குறோம். இவங்க சொன்னாங்க கொடுப்பது இன்பம், குடும்பங்கிறது அது கடமை, அதனால அதை அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பெரியவர்கள் பெற்றோர்கள் அந்த கடமையை செய்கிறார்கள்? இந்த சமுதாயத்திற்கு நல்ல மக்களை உருவாக்கி கொடுப்பது நம்மளுடைய பெற்றவர்கள் தானே. நான் சொன்ன மாதிரி ஈன்று புறந்தெறுதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னு புறநானூறு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு குழந்தையை பெறுவது மட்டும் நம்ம வேலை இல்லை, அதை சான்றோனாக ஆக்கி இந்த சமுதாயத்துக்கு கொடுப்பது நம்முடைய கடமை. ஆகவே குடும்பங்களை அந்த மனிதர்களை உருவாக்குவதில்லை, குடும்பங்கள் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறார்கள். அதை நம்ம யாரும் மறுக்கவே முடியாது. அதே சமயத்தில் இந்த சமுதாயம் என்ன பண்ணுது? நம்மளை மோட்டிவேட் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எவ்வளவு நம்மளை மட்டம் தட்டுது. ஈரோடு தமிழன் எழுதினார், 15 முறை கீழே விழுந்தாய், 16வது முறை எழுந்த உன்னை பார்த்து முத்தமிட்டு இந்த பூமி சொன்னது, உன்னை போல் வெற்றியாளன் எவனும் இல்லை என்று சொன்னது. நம்மளை தள்ளிக்கொண்டே இருக்கிறது, படுகொலியில் தள்ளிக்கொண்டே இருக்கிறது சமுதாயம். ஆனால் அதையும் மீறி நாம் வெளிவருவதற்கு குடும்பம் தானே பெரிய ஆதரவாக இருக்குது. ஏணின்னு சொன்னாங்க, ஏணியை போல் ஏணியாக சமுதாயம் தான் சாய்வதற்கான சுவராக குடும்பம் தானே. குடும்பம் இல்லைன்னா குலைஞ்சு போயிடும்.
வள்ளுவர் சொல்றார், புகழ் புரிந்த இலார்க்கு இல்லை, புகழ் புரிந்த இல்லிலார்க்கு இல்லை, ஏறு போல் பீடு நடைங்கிறான். ஒருத்தர் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அவன் குடும்பம் சரியில்லைன்னா தெருவில் நிமிர்ந்து போக முடியாது, நேராக போக முடியாது, தலை நிமிர்ந்து உன்னால் போக முடியாது. ஒருத்தன் உயரத்துக்கு போனாலும் அவனை பள்ளத்தை தாழ்த்திடுவாங்க, நேருக்கு நேராக யாரையும் பார்க்க முடியாது. குடும்பத்தில் யாரும் சரியில்லை என்று சொன்னால்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ குடும்பங்கிறது ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு முக்கியமாக இல்லையா? அதே சமயத்தில் இந்த சமுதாயத்தை நம்ம புறந்தள்ள முடியுமா? குடும்பத்தில் என்னதான் கொஞ்சம் நம்ம வளர்த்தாலும் அந்த குழந்தைக்கு அங்கீகாரத்தை, வாய்ப்புகளை கொடுப்பது யார்? இந்த உலகத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ பிறந்துட்டான். ஒரு குருவியாக பிறந்திருந்தா குடும்பம் ஒரு கூடு போதும்னு நினச்சிடலாம். ஆனால் நம்ம ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கோம். இந்த சமுதாயம்ங்கிறது வாய்ப்புகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, வசதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, வேலை வாய்ப்பால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதார வசதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை உயரத்திற்கு கொண்டு போவதற்கு இந்த சமுதாய கட்டமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை யாராவது தூக்கி விடணும்னா தாய் தந்தையர்கள். அந்த காலத்தில், இன்றைக்கு நாம் பேசுகிறோம், அந்த காலத்தில் விவசாயம் பண்ணும் பொழுது இதே பட்டிமன்றத்தை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டிங்கன்னா குடும்பம்னு சொல்லிடலாம். ஏன்னா குடும்பம் வந்து அதே விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கும், பண்ணணும். ஆனால் இன்றைக்கு குடும்பத்திலிருந்து நாம் பிரிந்து வந்து மற்ற இடங்களில் வேறு விட்டு வளரும் பொழுது தான் நம்ம வளர்ச்சி என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது. இன்றைக்கு பார்க்குறோம், இந்த லலித் இன்றைக்கு இவர் ஏன் ஐஐடி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த எக்ஸ்போஷர்னு சொல்கிறேன் பாருங்கள். அவங்க அப்பா அமெரிக்காவை கூப்பிட்டு போனார், இங்கே கொண்டு வந்து படிக்க வைக்கிறாரு, அழகாக பேசுகிறான். ஸோ அவனுக்கு தெரியுது எது வாழ்க்கைங்கிறது என்னன்னு. அவர் எவ்வளோ பேர் அவருக்கு உயர்த்திருக்கிறார்கள், சமுதாயம் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறது. இதே லலித் போல் 1000 குழந்தைகள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பெற்றோர்கள், நல்ல பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அந்த ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லையே. அப்போ அந்த சமுதாயம் தானே அதற்கு உதவி செய்கிறது. ஆகவே ஒரு மனிதனுக்கு உயர்வை கொடுப்பது சமுதாயம் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அதே சமுதாயத்தில் இந்த சமுதாயம் என்ன செய்யுது? அழகாக சொன்னாங்க, ஒவ்வொரு மணமகிழ் மன்றங்கள் வெளியே வந்தால் அடுத்த நொடி நீ கெட்டு போயிடலாம். கையில் செல்லை கொடுத்தா, போன கூட்டத்தில் தான் நம்ம நீலசெந்தில் சொன்னார், அவ்வளவு பிரச்சனைகள் அந்த செல்லில் நம்ம குழந்தை அது மூலமாக, அந்த ஊடகத்தின் மூலமாக குழந்தைகளுக்கு போகுது. அப்போ அந்த சமுதாயம் வந்து நல்ல விஷயங்களை காட்டிலும் தீய விஷயங்களை நம் குழந்தைகள் மேல் எல்லாம் குருத்துக்கள் மேலே அதை செலுத்திக்கிட்டே இருக்கு. பூச்சி மருந்து அடிப்பதற்கு பதிலாக பூச்சிகளை இந்த குழந்தைகள் மேல், அந்த குருத்துகள் மேல் இந்த சமுதாயம் அடித்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து இந்த சமுதாயத்து குழந்தைகள் எப்படி மீண்டு வளர்வது, உயர்வது, அதை எப்படி நம்ம செய்வது? அதற்கெல்லாம் அந்த ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. ஆனால் நன்மையையும் தீமையும் கழித்து பார்த்தால் எப்பொழுதும் போல, சென்ற முறை பார்ப்பது போல, சமூக ஊடகங்கள், வலைதளங்கள்னு பார்த்தது போல, நமக்கான வாய்ப்புகள் குடும்பங்களை காட்டிலும் சமுதாயத்தில் தான் அதிகம் இருக்கிறது என்கிற நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனாலும் இதில் ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சமுதாயம்னா என்ன? குடும்பங்கள் சேர்ந்தது தான் சமுதாயம். என் குடும்பத்தில் நான், என் அப்பா, என் அம்மா, என் தம்பி, அண்ணன், தங்கை, இது குடும்பம்னா அடுத்த குடும்பத்துக்கு நான் சமுதாயம். எனக்கு அடுத்த குடும்பம் சமுதாயம். இந்த சமுதாயங்களெல்லாம், இந்த குடும்பங்களெல்லாம் சேர்ந்தது தான் சமுதாயமாக இருக்கிறது. அப்படி ஒரு நல்ல சமுதாயம் ஒருவரை வளர்க்க முடியும் என்று சொன்னால், வளர்ச்சி கொடுக்கிறது என்று சொன்னால், அந்த சமுதாயமே நல்ல சமுதாயமாக மாறணும். ஒவ்வொரு மனிதனும் நல்லவனாக மாறணும். தன் குழந்தையை வளர்ப்பது, தனக்கு மட்டுமே சொத்து சேர்ப்பது. அதை இப்போ என்ன நினைக்கிறேன்னா, இப்போது எல்லாருக்கும் படிப்பு வந்துருச்சு, முன்ன மாதிரி இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பட்டிமன்றம் வச்சுருந்தா குடும்பம்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா முதல்ல உன் குடும்பத்தை பார், படிக்க வை, குழந்தைய வேலை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு எல்லோரும் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள், எல்லோரும் வேலைக்கு சென்று விட்டார்கள், சம்பாதிக்கிறார்கள். இன்றைக்கு மனநிலை என்ன இருக்குன்னு சொன்னால், என் குடும்பத்தை மட்டும்தான் நான் பார்க்கணும், எனக்கு மட்டும்தான் சொத்து சேர்க்கணும், என் பையனுக்கு மட்டும்தான் சேர்க்கணும், என் பொண்ணை மட்டும்தான் நான் இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இங்கே இருக்கிறது. இதனால் என்ன ஆகுது என்று சொன்னால், சமுதாயம் கெட்டு குட்டிச்சவராய் போய் கொண்டிருக்கிறது. அந்த எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், நான் நினைக்கிறேன்னா நான் கெட்டவனாக இருப்பேன், ஆனால் எனக்கு அடுத்தவன் நல்லது செய்யணும் என்று நான் நினைக்கிறேன். அதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் இங்கே எல்லாரும் சமுதாயமாக கூடி நம்ம குழந்தைகளை காட்டிலும் அடுத்த குழந்தைகளை நாம் இங்கே பாராட்டி கொண்டிருக்கிறோம். இது ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு காலையில் கரிகாலன் பேசினார். என்ன பேசினார்? எல்லா செய்திகளையும் உருவாக்கி உங்களுக்கு வாய்ப்புகளை நாங்கள் வழங்குகிறோம். உங்களுக்கு, அவர் பையனுக்கு இல்லை, அவர் குழந்தைக்கு இல்லை, உங்களுக்கு. நீங்கள் உருவானால் எனக்கு மகிழ்ச்சி என்பது போல தான் இந்த சென்னை வாழ் வல்லாட்டு நகரத்தார் பேரவை என்பது இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே
ஒருவரால் ஒன்று செய்ய முடியாது, ஒரு குடும்பத்தால் எதுவுமே செய்ய முடியாது. சமுதாயமாக நாம் கூடியிருக்கிற பொழுது, சேது செந்தில் இங்கே போட்டிருக்கிறார், எல்லாரும் கையை ஒன்றிணைத்து கொண்டிருப்பது போல சமுதாயமாக இருக்கிற பொழுது தனி மனிதன் மட்டும் வளர்வதில்லை, குடும்பம் மட்டும் வளர்வதில்ல, சமுதாயம் மட்டும் வளர்வதில்ல, இந்த உலகமே வளர்ச்சியை நோக்கி போகும். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தானும் வளர்ந்து சமுதாயத்தையும் வளர்க்க வேண்டும். ஆக சமுதாயம்தான் மனிதர்களை உயர்த்துகிறது என்று உங்கள் அனைவர் சார்பாக தீர்ப்பாக சொல்லி இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி, அனைத்து பேச்சாளருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேச போறாங்க. வந்திருந்த அப்பா அம்மா, சித்தப்பா சித்தி, அண்ணன் தம்பி, மாமன் மச்சான், உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நல்லபடியாக பத்திரமா ஊர் போய் சேருங்க. நான் வந்து கிளைமேக்ஸில் நிற்கிறேன், யாரும் நிற்க மாட்டீங்க. நல்லபடியாக போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் நன்றி. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அண்ணன் அடிக்கடி ஒரு ஸ்டேட்டஸ் பாட்டு ஒன்று வைப்பார், அதை மட்டும் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு 2 வரி மட்டும். வெட்ட வெட்ட வாழை தான் அது அள்ளி தரும் வாழ்வைத்தான், வெட்ட வெட்ட மண்ணு தான் அதை கட்டி காத்தா பொண்ணு தான், நாம் வாழ்வும் வாழ்வே அட சில காலம்தான், உறவோடு வாழ்ந்தால் அது பூக்கோளம்தான். உறவோடு வாழ்வோம், வெற்றி பெறுவோம். சென்று வாருங்கள், 11வது ஆண்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.